Hello பசங்களா, very good evening. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போறோம். So class 12 ல chapter 9 applications of integration இந்த சாப்டர் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். So இதுல first 40% of the topic வந்து நாம இன்னைக்கு கவர் பண்ணலாம். ரிமைனிங் வந்து அடுத்த 2 செஷன்ஸ் வந்து நாம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? So வாங்க பசங்களா நம்ம டாபிக் குள்ள போலாம். And அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க फ्रेंड्स and ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? And முக்கியமா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க பசங்களா. சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணீங்க அப்படினா டீச்சர்ஸ் உடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அது போக வந்து டைம் டு டைம் எக்ஸாம் பத்தின அப்டேட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த சேனல் வழியா. எஸ். சோ அடிஷனலா இது வந்து யாருக்கு அப்படினா உங்க ஃபேமிலில அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்க்கு வந்து செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இந்த இயர் வந்து எழுதி மிஸ் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்காக தான். சோ நம்ம Xylemல வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ஆன்லைன் பேட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கான கோர்ஸ் ஃபீ வந்து 8499. சோ அதே வந்து உங்களுக்கு டேப் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான கோர்ஸ் ஃபீ வந்து 24648. சரிங்களா? சோ இந்த ஃபீஸ் வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இங்க ஒரு கூப்பன் கோட் கொடுத்திருக்காங்க பசங்களா. சோ DOC 2026 அப்படிட்டு இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஃபர்தரா வேற ஏதாவது queries இருக்கு அப்படின்னா மறக்காம கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க டயல் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுடைய क्वेश्चंस எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகே? சோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேப் கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த டேப் என்ன அப்படின்னா Galaxy Tab A9. சோ இதுல வந்து உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து ரெக்கார்டட் செஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து நீங்க அன்லாக் பண்ணி உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காட் இட்? ஸோ அது போக நெக்ஸ்ட் வந்து இல்ல சார் எனக்கு ஆன்லைன் பேட்ச் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஆஃப்லைன் பேட்ச் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புளுக்காக ஸோ ஆஃப்லைன் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம Xylem உடைய சென்டர்ஸ் வந்து திருநெல்வேலி, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் இந்த 3 லொகேஷன்ல இருக்கு தமிழ்நாட்டுல. சோ இந்த 3 சென்டர்ஸ்ல எந்த ஒரு சென்டர் வேணாலும் நீங்க வந்து நேர்ல விசிட் பண்ணலாம். சோ நேர்ல விசிட் பண்ணதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க டயல் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. சோ கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து நேர்ல விசிட் பண்ணுங்க. சரிங்களா? சோ ஆஃப்லைன் கோர்ஸ்க்கான கோர்ஸ் ஃபீ வந்து 29500. காட் இட்? சோ இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் DPP. கிளியரா? சோ இப்போ நாம டாபிக் உள்ள போலாம் வாங்க. எஸ். ஓகே. சோ என்ன பார்க்க போறோம் நாம இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன். சரிங்களா? இதுல வந்து பார்ட் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்னைக்கு. சோ இந்த பார்ட் 1ல என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறது நான் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். சோ அடுத்தது பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து லீனியர் அப்ராக்ஸிமேஷன் அண்ட் டிஃபரன்ஷியல் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து பெர்னாலிஸ் ஃபார்முலா. காட் இட்? சோ இத வந்து நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். வாங்க. எஸ். ஓகே. சோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக்கா இன்டகிரேஷன்னா என்ன, சோ இன்டகிரேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான ஃபார்முலாஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். வாங்க பசங்களா. சோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்டேட் பண்ணுங்க. சாட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படினு. லைவ் வந்துட்டீங்க அப்படினா லைவ்ல வந்து அப்டேட் பண்ணுங்கண்ணா. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்டகிரேஷனுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து நம்மளால வொர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? எப்படி டிஃபரன்ஷியேஷனுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இருக்கு, அதே மாதிரி இன்டகிரேஷன்லயும் அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா வந்து அதை வந்து எழுதி பாருங்க. புரியுதுங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லி பாருங்க. அப்பதான் வந்து மைண்ட்ல நிக்கும் லாங் லாஸ்டிங்கா. சரிங்களா? எஸ். சோ இப்போ ஃபார்முலாஸ் வந்து 1 by 1 பார்க்கலாமா? ஓகே. பேசிக் ஃபார்முலாஸ். சோ ஃபர்ஸ்ட் integral x power n. ஓகே. நீங்க டிஃபரன்ஷியேஷன்ல பார்த்திருப்பீங்க x power n அப்படினா nx power n minus 1 அப்படினு. அதே இன்டகிரேஷன்ல பாருங்க integral x power n dx that is equal to உங்களுக்கு என்ன வருது x to the power n plus 1 divided by n plus 1 plus c. கண்டிப்பா இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணனும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படினு சொல்றோம். சோ இன்டகிரேஷன்ல இந்த கான்ஸ்டன்ட் வந்து நீங்க ஆட் பண்ணாம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா கண்டிப்பா வந்து டீச்சர்ஸ் வந்து மார்க் ரெடியூஸ் பண்றாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ ஹியர் n அப்படிங்கிறது என்ன அப்படினா n is not equal to -1. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. சோ அடுத்தது செகண்ட் ஃபார்முலா பாருங்க. integral dx. integral dx. ஓகேங்களா? அல்லது 1 கூட போய் எழுதிக்கலாங்க. 1 into dx. சோ integral 1 dx that is equal to x plus c. நீங்க கான்ஸ்டன்ட் வந்து நீங்க இன்டகிரேட் பண்றீங்க அப்படினா x அப்படினு வரும். சரிங்களா? இங்க 2 into dx அப்படினா 2x plus c அந்த மாதிரி வரும். சரிங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா என்னன்னு? சோ அடுத்து தேர்ட் ஃபார்முலா. ஓகேங்களா?
ஸோ தேர்ட் ஒன் வந்து 1 by x 1 by x dx. ஸோ இதுக்கான இன்டகிரேஷன் வந்து உங்களுக்கு log x plus c. கிளியரா? ஸோ அடுத்தது ஃபோர்த் ஒன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இன்டெக்ரல் e to the power x dx. that is equal to சேம் தான். e power x இன்டகிரேட் பண்ணா சேம் e power x தான் வரும். ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்தது ஃபார்முலா நம்பர் 5. ஸோ என்ன கொடுத்துருங்க பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. this is very very important. இன்டெக்ரல் f dash of x divided by f of x dx. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ டினாமினேட்டரில் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் பார்ட்டி கிடைக்கணும். அப்படி கிடைச்சா அதுக்கான அவுட்புட் என்ன அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. log of f of x. சரிங்களா? log f of x plus c. கிளியரா நோட் பண்ணிட்டீங்களா? இது நிறைய क्वेश्चंस நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. கிளியரா இருக்கா? நோட் பண்ணிட்டீங்களா? அப்டேட் பண்ணுங்கண்ணா. லைவ் வந்துட்டீங்களா? எஸ். ஸோ அடுத்தது போலாம். கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? trig based formulas ஒன் பை ஒன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் sin x வந்து நீங்க என்ன பண்றீங்க? இன்டகிரேட் பண்றீங்க. இன்டெக்ரல் sin x dx. ஸோ sin x வந்து நீங்க இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சி. ரெண்டாவது செகண்ட் ஒன் காஸ் எக்ஸ் வந்து நீங்க இன்டகிரேட் பண்றீங்க. காஸ் எக்ஸ் dx. தட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு sin x அப்படின்னு கிடைக்கும். sin x பிளஸ் சி. கிளியரா? ஸோ தேர்ட் ஒன் இன்டெக்ரல் tan x. tan x வந்து நீங்க இன்டகிரேட் பண்ணா என்ன வருது பாருங்க உங்களுக்கு. log of secant x plus c. கிளியரா? ஸோ அடுத்தது ஃபோர்த் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டெக்ரல் cot x. இன்டெக்ரல் cot x dx. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? சாரி, இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? log sin x அப்படின்னு வரும். log sin x plus c. ஓகே. ஸோ அடுத்தது ஃபிஃப்த் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க பசங்களா. ஓகே. ஸோ இன்டெக்ரல் cosecant x. இன்டெக்ரல் cosecant x. that is equal to log of cosecant x minus cot x plus c. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்தது சிக்ஸ்த் ஒன் இன்டெக்ரல் secant x. இன்டெக்ரல் secant x dx. that is equal to log of secant x plus tan x. secant x plus tan x plus c. கிளியரா இருக்கா? இது எல்லாமே நோட் பண்ணியாச்சா? அப்டேட் பண்ணுங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஒன் மினிட் டைம் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே. ஹாய் ரோஹித், எப்படி இருக்கீங்க? ஓகே ரோஹித், உங்களுக்காக தான். நீங்க இருக்கீங்க இல்லையா? நீங்க இருக்கும்போது என்ன கவலை? ஓகே. ஸோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இன்டெக்ரல் secant square x dx. that is equal to tan x plus c. okay. ஸோ அடுத்த ஃபார்முலா இன்டெக்ரல் cosecant square x. இன்டெக்ரல் cosecant square x dx. that is equal to minus cot x plus c. next integral secant x tan x. integral secant x tan x dx which is equal to secant x plus c. so next integral cosecant x into cot x dx. that is equal to minus cosecant x plus c. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா இந்த ஃபார்முலாஸ்? ஓகே, ப்ளீஸ் நோட் டவுன். அப்படி இல்லைனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பசங்களா. சரிங்களா?
அடுத்தது போலாம், கவனிங்க. ஓகே, சம் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு, அது முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது கொஸ்டின்ஸ் போயிடலாம். சரிங்களா? கான்செப்ட் பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்டெக்ரல் dx by a square minus x square, a square minus x square dx. This is equal to 1 by 2a log a plus x divided by a minus x plus c. Clear? Okay. So அடுத்தது second one, integral dx divided by x square minus a square, x square minus a square dx, that is equal to 1 by 2a log x minus a divided by x plus a plus c. Okay. And next one, third one, integral dx divided by a square plus x square எழுதலாம், அப்படினா x square plus a square இங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். Okay. So this is equal to, okay, this is equal to 1 by a tan inverse of x by a plus c. Okay, note பண்ணிக்கோங்க. Fourth one, integral dx divided by, இப்போ மேல இருக்கக்கூடிய மூணு வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு கீழே வந்தா எப்படி நாம எழுதணும் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. a square minus x square, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் ரூட்டுக்கு கீழே வருது. ஸோ அப்படி வரும்போது this is equal to sin inverse of x by a plus c. சரிங்களா? இது மூணு ஒரு டைப்பு. ஸோ அடுத்த மூணு வந்து இன்னொரு டைப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் integral dx divided by square root of x square minus a square, x square minus a square. This is equal to log of x plus square root of x square minus a square plus c. So next one, integral dx divided by square root of x square plus a square, that is equal to log of x plus square root of x square plus a square plus c. Yes. So இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்தது லாஸ்ட் 3 more formulas. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இது எல்லாமே பேசிக் ஃபார்முலாஸ். ஸோ உங்களுக்கு கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும், இதை ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக எழுதி போடுறேன், யாருக்காவது தெரியல அப்படின்னா மறக்காமல் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a square minus x square dx, that is equal to x by 2 square root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a plus c. So அடுத்த formula square root of x square minus a square dx, that is equal to x by 2 square root of x square minus a square plus or minus, here minus a square by 2 log of x plus square root of x square minus a square plus c. Okay. And next one, integral square root of a square plus x square dx, that is equal to x by 2 square root of a square plus x square plus a square by 2 log of x plus square root of a square plus x square
plus c. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து இங்கே கட்டாயம் படிச்சிருக்கணும். ஸோ அப்படி படிச்சிருந்தா மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 1 by 1 ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது போலாமா? கமான் கைஸ். ஓகே, அடுத்தது போலாம், கவனிங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் இன்டெக்ரல் அப்படிங்கிறத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்டெக்ரல் அப்படிங்கிறது இன்வெர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் தான். சரிங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் f of x dx. ஓகே, இன்டெக்ரல் f of x dx இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கேபிட்டல் f of x க்கு வந்து ஈக்குவல். ஸோ இந்த கேபிட்டல் f of x அப்படிங்கிறத இந்த இன்டெக்ரலுக்கான அவுட்புட். சரிங்களா? எஸ். ஸோ இங்கே என்ன சொல்லிக்க பாருங்க, இஃப் எ ஃபங்க்ஷன் f of x கேன் பி ஃபவுண்ட் கேபிட்டல் f of x such that d by dx of capital F of x that is equal to small f of x. சரிங்களா? ஸோ எப்படி வந்து இன்டெகிரேஷன் பண்ணால் நம்ம கேபிட்டல் f of x வருதோ அதே மாதிரி நம்ம இந்த கேபிட்டல் f of x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஸ்மால் f of x கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் திஸ் கேபிட்டல் f of x that is equal to small f of x. ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப். ப்ளீஸ் நோட் டவுன். ஓகே, கிளியரா இருக்கா? ஸோ அடுத்தது போலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, f of x is an anti-derivative of small f of x. சரிங்களா? கேபிட்டல் f of x அப்படிங்கிறது இன்டெக்ரல். எதனுடைய இன்டெக்ரல் பாருங்க, இந்த ஸ்மால் f of x உடைய இன்டெக்ரல் தான் இந்த கேபிட்டல் f of x. Then the function capital F of x plus c is also an anti-derivative of the same function small f of x. Clear? So அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, the anti-derivative of small f of x is usually called indefinite integral of small f of x. சரிங்களா? ஸோ இந்த கேபிட்டல் f of x இருக்கு இல்லையா, அந்த கேபிட்டல் f of x நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா indefinite integral of the small f of x. Clear? With respect to x. ஸோ இது எப்படி டெனோட் பண்றோம் பாருங்க, integral small f of x that is equal to capital F of x. இந்த மாதிரி நம்ம டெனோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன்ல ஏதாவது வருது அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஏதாவது வருதுன்னா அது இன்டெகிரலுக்கு வெளில கொண்டு வரலாம். ஸோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஏதாவது இருக்குன்னா இன்டெகிரலுக்கு வெளில கொண்டு வரலாம். நடுவில் பிளஸ்ல இருக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, f of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், g of x அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இன்டெகிரல் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஏதாவது கான்ஸ்டன்ட் இருந்தா அந்த கான்ஸ்டன்ட் வந்து இன்டெகிரலுக்கு வெளியில கொண்டு வரலாம். ஸோ அதுதான் வந்து இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆல்பா பீட்டா அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ். சரிங்களா? கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இன்டெகிரல் வெளில கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி பிராக்கெட்டுக்குள்ள உங்களுக்கு அடிஷன்ல வருது, 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து அடிஷன்ல வருது அப்படின்னா இன்டெகிரலையே நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காட் இட்? ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, ஸோ அடுத்தது ரீமேன் இன்டெகிரல் அப்படிங்கிறது என்ன, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் இன்டெகிரல் எடுப்போம். புரியுங்களா? லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்ப்போம் ரீமேன் இன்டெகிரல்ல. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து இதுதான். ப்ளீஸ் நோட் டவுன். integral a to b f of x dx அப்படிங்கிறது limit n tends to infinity. So maximum value of xi minus 1 tends to 0. So இங்க சம்மேஷன்ல நாம எடுத்துக்கணும். சரிங்களா? So சம்மேஷன்ல i is equal to 1 to n f of xi minus 1 into xi minus 1. So இப்போ வந்து இது உங்களுக்கு புரியுமா அப்படின்னு பார்த்தா தெரியல, எக்ஸாக்ட்டா தெரியல, புரியறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான். பட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இது வந்து என்ன சொல்லுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல். சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து இந்த ஒரு டேர்ம் தான், மற்றபடி எல்லாமே சேமா இருக்கும். இந்த ஒரு டேர்ம் மட்டும் ரெண்டுத்துல வேரி ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து
மிட் பாயிண்ட் சரிங்களா மிட் பாயிண்ட் ரூலும் வந்து மிட் பாயிண்ட் ரூல் வந்து நம்ம xi எடுப்போம் இல்லையா சோ அந்த இடத்துல நம்ம எப்படி வந்து ஆவரேஜ் எடுப்போமோ அந்த பார்ட் வந்து இங்க வந்துரும் சோ எல்லாத்துலயும் இந்த ஒரு பார்ட் மட்டும் வேரி ஆகும் ரிமைனிங் வந்து சேமா தான் இருக்கும் இந்த ஒரு பார்ட் மட்டும் வேரி ஆகும் ரிமைனிங் எல்லாம் சேமா இருக்கும் இந்த ரீமான்ஸ் இன்டெகிரலை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா சோ இப்போ இத பேஸ் பண்ணி நம்ம क्वेश्चंस வந்து பார்க்கலாம் கவனிங்க பசங்களா ஓகே எஸ் இங்க ரிமார்க்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த ரிமார்க்ஸ் முடிச்சிட்டு நம்ம क्वेश्चन போலாம் if the Riemann integral exists okay if Riemann integral exists integral a to b f of x dx then the Riemann integral from a to x f of u du is a well defined real number for every x which belongs to closed interval a comma b சரிங்களா சோ என்ன சொல்றாங்க பாருங்க இந்த கேபிடல் f of x வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படினா integral a to x from integral a to x f of u du சோ இந்த x ஆனது இந்த இன்டர்வல்ல லை ஆயிருக்கணும் சரிங்களா சோ இந்த இன்டர்வல்ல வந்து லை ஆயிருக்கணும் சரிங்களா அப்பதான் இது வந்து ஈக்குவல் அப்படிங்கறாங்க ஓகே சோ இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்த ரிமார்க்ஸ் நம்பர் 2 சோ என்ன சொல்றாங்கன்னா இந்த f of x வந்து பாசிட்டிவ் ஓகே the function வந்து பாசிட்டிவ் அப்படி தெரிஞ்சது ஓகேங்களா and this x belongs to this closed interval okay then Riemann integral from a to b f of x dx okay that is equal to என்ன அப்படினா geometric area of the region bounded by the graph y is equal to f of x சரிங்களா சோ இன்டெகிரல் அப்படிங்கிறது பொதுவா எதை மீன் பண்ணுது அப்படினா ஒரு கர்வ் இருக்கு அப்படினா அந்த கர்வுக்கு கீழ பவுண்டா இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை தான் மீன் பண்ணுது இன்டெகிரல் அப்படிங்கிறது புரியுதுங்களா சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்க இன்டெகிரல் எடுக்கறீங்க அப்படினா அது வந்து எதை மீன் பண்ணும் உங்களுக்கு சோ இந்த கர்வுக்கு கீழ இந்த x ஆக்சிஸ்க்கும் இந்த கர்வுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து எவ்வளவு அப்படிங்கறத மீன் பண்ணுது சரிங்களா எஸ் சோ அடுத்து பார்க்கலாம் ஓகே சோ ஒருவேளை இது வந்து நெகட்டிவ் f of x வந்து நெகட்டிவா இருக்கும்போது ரீமன் இன்டெகிரல் என்ன சொல்லுது அப்படினு பாருங்க ஓகே that is this one நெகட்டிவா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணனும் இந்த மாடுலஸ் வந்து நீங்க எடுத்துக்கணும் அதை மிஸ் பண்ணிட கூடாது ஓகே ஏனா ஏரியா அப்படின வரும்போது எப்பவுமே ஏரியா பாசிட்டிவா தான இருக்கணும் ஓகே சோ அடுத்து நெக்ஸ்ட் ரிமார்க் நம்பர் 4 சோ இப்போ இன்டெகிரல் a to b எடுத்துக்கோங்க இப்போ a b இந்த இன்டர்வல் வந்து நீங்க எடுத்துக்கோங்க இந்த இன்டர்வலுக்கு இடையில நிறைய நம்பர்ஸ் வரலாம் c1 c2 c3 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து வரலாம் சரிங்களா நிறைய பாயிண்ட்ஸ் வரலாம் சோ அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இன்டெகிரல் வந்து நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் a ல இருந்து c1 சரிங்களா இப்போ a இருக்கு b இருக்கு இதுக்கு இடையில வந்து c1 அப்படின ஒரு பாயிண்ட் இருக்கு c2 அப்படின ஒரு பாயிண்ட் இருக்கு c3 அப்படின ஒரு பாயிண்ட் இருக்குனா a ல இருந்து c1 வரைக்கும் ஒரு இன்டெகிரல் என்னால எடுக்க முடியும் சோ அடுத்து c1 ல இருந்து c2 க்கு வந்து ஒரு இன்டெகிரல் எடுக்க முடியும் சோ அடுத்து c2 ல இருந்து c3 சோ இதே மாதிரி till b வரைக்கும் நான் கொண்டு போக முடியும் புரியுங்களா till b வரைக்கும் கொண்டு போக முடியும் இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணா கம்ப்ளீட்டா எனக்கு தேவையான அந்த ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் புரியுங்களா இதனுடைய சம்மேஷன் தான் எனக்கு தேவையான இந்த ரிசல்ட் சரிங்களா சோ அடுத்து பாருங்க the geometric area of the region bounded by the graph y is equal to f of x okay the x axis then the lines x is equal to a and x is equal to b is given by புரியுங்களா நீங்க ஏரியா எடுக்கும்போது கண்டிப்பா இந்த மாடுலஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஏரியா வந்து பாசிட்டிவ்ல கிடைக்கும் சரிங்களா சோ அதர்வைஸ் இந்த ரீமன் இன்டெகிரல் இது என்ன சொல்றேன்னா இது வந்து பாசிட்டிவா இருக்கலாம் அடுத்து வந்து நெகட்டிவா இருக்கலாம் அடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி கிராஃப் வந்து மேல கீழ இப்படி போயிட்டு இருக்கலாம் சரிங்களா உதாரணத்துக்கு சைன் வேவ் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ இந்த சைன் வேவ்ல பாருங்க இந்த ரீஜன் வந்து பாசிட்டிவா இருக்கு உங்களுக்கு இந்த ரீஜன் வந்து நெகட்டிவா இருக்கு சரிங்களா சோ நீங்க இன்டெகிரல் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வரும் இந்த செகண்ட் பார்ட்டுக்கான அவுட்புட் வந்து நெகட்டிவ் வரும் தேர்ட் பார்ட்டுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வரும் சோ அதே மாதிரி நெகட்டிவ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா வரலாம் சரிங்களா சோ இந்த மாதிரி சைன் சேஞ்சே வரலாம் பட் when it comes to area அப்படினு வந்தாலே நாம என்ன எடுத்துக்கணும் ஓகே கண்டிப்பா இந்த மாடுலஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுத்தாதான் நமக்கு வந்து ஏரியா அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவா கிடைக்கும் சரிங்களா எஸ் சோ அத தான் மீன் பண்ணிருக்காங்க சோ ஜெனரலா இந்த ரீமான்ஸ் இன்டெகிரல் வந்து உங்களுக்கு சோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சோ இது எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்கும் சோ அதனால நாம என்ன பண்றோம் அப்படினா நம்ம மாடுலஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படினா ஏரியா வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா வந்துரும் புரியுதுங்களா எஸ் சோ அடுத்து பார்க்கலாம் ஓகே சோ இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க உங்க புக்ல வந்து எக்ஸாம்பிள் 9.1 சோ எக்ஸாம்பிள் 9.1 என்ன சொல்லுது பாருங்க estimate the value of integral 0 to 0.5 x square dx using the Riemann's sums corresponding to 5 sub intervals of equal width
and applying left hand rule, right hand rule, the midpoint rule. ஸோ இப்போ இந்த 3 ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரீமேன் உடைய இன்டெக்ரல் வந்து நம்ம அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணோம். என்னோட ஏரியா வந்து என்ன வருது, ஸோ என்னுடைய சம்மேஷனுக்கான வேல்யூ வந்து என்ன வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே இன்டெக்ரல் என்ன கொடுத்துருக்காங்க, 0 to 0.5 x square dx. சரிங்களா? x square அப்படிங்கிறது என்ன, நமக்கு வந்து ஒரு பேராபோலா தானே ஒரு x square அப்படிங்கிறது. ஸோ அப்போ பேராபோலாக்கான டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேராபோலாக்கான டயக்ராம் வந்து எடுத்துக்கோங்க. and x axis y axis நம்ம எடுத்துக்கலாம். This is x axis and this one is y axis. Y is equal to x square and this one is x. So sub intervals வந்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, டோட்டலா 5 sub intervals அப்படினு சொல்லிருக்காங்க. சரிங்களா? so இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து 0. ஓகே. and integral பாருங்க, upper limit வந்து என்ன கொடுத்திருக்காங்க 0.5, lower limit வந்து 0. அப்போ lower limit வந்து 0, lowest point வந்து 0 and highest point வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க 0.5 னு சொல்லிருக்காங்க. நாம அப்ப இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியது 0.5 வரைக்கும் நம்ம எடுக்கணும். சரிங்களா? so this point, இந்த பாயிண்ட் வந்து 0.5 நான் எடுத்துக்கிறேன். ஓகே. so 0 ல இருந்து 0.5 வரைக்கும் ஓகே இந்த பவுண்ட் ஆன அந்த ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுல வந்து டோட்டலா எத்தனை இன்டர்வல் சப் இன்டர்வல்ஸ் அப்படினு பார்த்தா 5 இன்டர்வல்ஸ். சரிங்களா? எஸ். சோ 5 இன்டர்வல்ஸ் அத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இங்க என்னென்ன டேட்டா கொடுத்திருக்கோம் அத முதல்ல காப்பி பண்ணிக்கலாம். a வந்து 0. ஓகே, லோவர் லிமிட் வந்து 0. அடுத்து b அப்பர் லிமிட் வந்து 0.5. சரியா? சோ அடுத்து வந்து x பவர் n அப்படி நாம எடுப்போம் இல்லையா? சோ x பவர் n அப்படினா இந்த n வந்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. இந்த இடத்துல n வந்து 5 சப் இன்டர்வல்ஸ் சொல்லிருக்காங்க. n is equal to 5 sub intervals. சரிங்களா? and f of x இந்த ஃபங்க்ஷன் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு, f of x that is equal to x square. The function is x square and the number of sub intervals that is n which is 5. so a வந்து 0, b வந்து 0.5. இது வரை கிளியரா இருக்கா? சோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இந்த டெல்டா x. சரிங்களா? சோ ஒவ்வொரு சப் இன்டர்வல் இது 1, இது 2, 3, 4 and இதோட சேர்த்து 5. சரிங்களா? சோ ஒவ்வொரு சப் இன்டர்வலும் எவ்வளவு யூனிட்ஸ் வந்து வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா டெல்டா x அப்படினு சொல்றோம். இந்த லெந்தை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படினா டெல்டா x. சரிங்களா? இந்த டெல்டா x வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ டெல்டா x வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. டெல்டா x that is equal to b minus a. புரியுங்களா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ், நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ். சரிங்களா? சோ அப்போ என்ன வருது பாருங்க, அப்பர் லிமிட் வந்து என்ன 5, 0.5 மைனஸ் லோவர் லிமிட் வந்து 0 டிவைட் பை நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் 5. சோ இதை டிவைட் பண்ணா நமக்கு என்ன வருது 0.1. அப்போ ஒவ்வொரு இன்டர்வலும் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 0.1 அப்படி நம்ம எடுக்கணும். சரிங்களா? சோ அப்ப இந்த டயகிராம்ல நம்ம எடுக்க வேண்டியது ஒவ்வொரு இன்டர்வலும் 0.1. சோ அப்ப this is 0.1, அடுத்து இது 0.2, this one is 0.3, 0.4 and this one is 0.5. கிளியரா? சோ எல்லாமே வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் 0.1 வந்து நம்ம எடுக்கிறோம். சோ அப்போ ஒவ்வொரு கேப்பும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.1. சரிங்களா? சோ that is what delta x. சோ இப்போ நம்ம டெல்டா x வந்து கண்டுபிடிச்சிட்டோம். a என்னன்னு தெரியும், b என்னன்னு தெரியும், n f of x தெரியும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படினா தேவையான டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ணனும். சரிங்களா? சோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படினு பாருங்க. எஸ், சேம் டயகிராம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். கவனிங்க. எஸ். ஸோ இந்த இடத்துல 0 அண்ட் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு 0.5. ஸோ இயர் 0.1, 0.2, 0.3 அண்ட் 0.4. சரிங்களா? ஓகே. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது இந்த 0ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? 0ல இருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. சோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சோ இந்த ரீமன்ஸ் ரூல் படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ரெக்டாங்குலா கன்சிடர் பண்ணணும் ஒவ்வொரு ஏரியாவும். சரிங்களா?
உதாரணத்துக்கு நான் இந்த பார்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டை நான் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா இப்படி வரும் ஆக்சுவலி இது. பட் நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு, இது ரெக்டாங்கிள் மாதிரி தானே இருக்கு. ஸோ அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் சரிங்களா. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏரியா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா. ஸோ அதே மாதிரி ரிமைனிங் ஏரியா எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு லாஸ்டா சம்மேஷன் எடுத்தோம் அப்படின்னா இந்த 0லேருந்து 0.5 வரைக்கும், இந்த 0லேருந்து 0.5 வரைக்கும் பவுண்டா இருக்கக்கூடிய அந்த ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். புரியுங்களா. ஓகே. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி நம்ம இந்த பவுண்டான அந்த ஏரியா என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் சம் பண்ணணும் சரிங்களா. எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணணும். எல்லாமே வந்து சின்ன சின்ன ரெக்டாங்கிளா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் இது வந்து y ஆக்சஸ் இல்லையா. y ஆக்சஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன் f of x. ஓகே. இது வந்து டெல்டா x. இந்த பிரெத் வந்து டெல்டா x. ஓகே. அண்ட் லென்த் வந்து f of x, பிரெத் வந்து டெல்டா x. ஓகே. ஸோ அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஓகே. ஸோ அப்போ f of x நாட், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸ்லேருந்து எக்ஸ் நாட்லேருந்து 0லேருந்து ஆரம்பிக்கணும் சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ f of x நாட் பிளஸ் f of x1. ஓகேங்களா. இந்த பாயிண்ட் வந்து x1, x2, x3, x4. ஓகே. ஸோ அப்போ x4 வந்து நம்ம x4 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு வரும்போது x2 பிளஸ் f of x3 பிளஸ் f of x4 சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதோட மல்டிப்ளை பண்ணணும், ஓகே, இந்த வித்தோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இன்ட்டு டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா எக்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் நாட் வந்து என்னன்னு தெரியணும். எக்ஸ் நாட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0. x1 அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா டெல்டா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் நாட். புரியுதுங்களா. ஸோ இதான் x1. கிளியரா இருக்கா எப்படி எடுத்துக்கணும்ட்டு. அப்போ டெல்டா எக்ஸ்க்கான இன்டர்வல் வந்து என்னன்னு தெரியும், அந்த வேல்யூ வந்து என்னன்னு தெரியும் 0.1. அந்த 0.1ஓட 0 சேர்த்தா 0.1 தான் வரும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி x2 that is equal to delta x plus x1 that is equal to என்ன வரும் பாருங்க, 0.1ஓட 0.1 சேர்த்தா என்ன வரும் நமக்கு 0.2 சரிங்களா. ஸோ இது வரை கிளியரா இருக்கா. ஸோ அடுத்தது x3 is equal to delta x plus x2 கிளியரா. ஸோ this is 0.3. ஸோ அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம் x4 that is equal to 0.4, x5 that is equal to 0.5. கிளியரா இருக்கா பசங்களா. ஸோ அப்டேட் பண்ணுங்க சாட்ல. ஸோ எல்லாருக்கும் கிளியரா இருக்கா. ஓகே. ஸோ அடுத்தது போலாம் கவனிங்க. இப்போ நமக்கு தேவையான டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும். ஃபங்க்ஷன் வந்து என்ன, வாட் இஸ் f of x that is equal to x square சரிங்களா. ஃபங்க்ஷன் வந்து என்னன்றதும் தெரியும். இப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த x நாட் உடைய வேல்யூ என்ன 0 இல்லையா, அதை வந்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்றேன். இந்த x அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ 0 ஸ்கொயர். அதே மாதிரி ரெண்டாவது x1 இருக்கு இல்லையா, இங்க f of x1 இருக்கு சரிங்களா. அப்போ f of x1 கண்டுபிடிக்கணும்னா இந்த x1க்கு வந்து என்ன வேல்யூ வந்திருக்கு நமக்கு 0.1 தானே. அந்த 0.1 வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ 0.1 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 0.2 ஹோல் ஸ்கொயர், 0.3 ஹோல் ஸ்கொயர், 0.4 ஹோல் ஸ்கொயர் அண்ட் டெல்டா எக்ஸ் வந்து 0.1. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு சம்மேஷன் என்ன வருதோ தட் இஸ் வாட் த ஏரியா பவுண்டட் அண்டர் த ஸ்கர்வ். ஓகேங்களா. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதே ரைட் ஹேண்ட் ரூல்னா நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் 0.1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. 0.1லேருந்து அதுக்கு ரைட் சைடில் கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 0 ஸ்கொயர் என்ன 0 தானே. ஓகே. ஸோ அடுத்தது என்ன வருது பாருங்க நமக்கு. ஸோ இதை வந்து இன்னொரு ஸ்டெப் வேணா டீட்டெயிலாக நம்ம எழுதிக்கலாம். f of 0 plus f of 0.1 plus f of 0.2 plus f of 0.3 plus f of 0.4 into 0.1. ஏன்னா டெல்டா எக்ஸ் உடைய வேல்யூ 0.1. கிளியரா இருக்கா. ஓகே. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ 0 ஸ்கொயர் வந்து 0, 0.1 ஸ்கொயர் உங்களுக்கு வந்து 1, 0.2 ஸ்கொயர் 0.4, 0.3 ஸ்கொயர் 0.9, 0.4 ஸ்கொயர் 0.16 சரிங்களா. கிளியரா இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்க. இது ஒரு 10, ஸோ இது ஒரு 20. அப்போ வந்து 0.30 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா. இந்த 0.30 நீங்கள் எதால மல்டிப்ளை பண்ணணும், இந்த வெளில இருக்கக்கூடிய 0.1ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு லென்த் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சுது. புரியுங்களா.
ஸோ லென்த் வந்து 0.30, அது வந்து நம்ம வித்தோட மல்டிப்ளை பண்ணுறோம், 0.1ஓட மல்டிப்ளை பண்ணுறோம் சரிங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது உங்களுக்கு 0.030. ஸோ இதுதான் வந்து இந்த ஏரியா என்னன்றது ஓகேவா. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி இந்த ஏரியா என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் ரூல், மிட் பாயிண்ட் ரூல் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் இதில் ரைட் ஹேண்ட் ரூல், ரீமேன்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது பாருங்க. ரைட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த கிராஃப்ல நாம இந்த 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, 0.1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் புரியுங்களா, ஒரு பாயிண்ட் தள்ளி. அப்ப 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5 புரியுங்களா. இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும், அதுதான் ரைட் ஹேண்ட் ரூல் சரிங்களா. எஸ், ஸோ இப்போ இந்த லென்த் அப்படிங்கிறது f of 0.1 plus f of 0.2 plus f of 0.3 plus f of 0.4 plus f of 0.5 இதுதான் லென்த். இதனுடைய சம் தான் என்ன அப்படின்னா டோட்டல் லென்த். இதை வந்து நம்ம வித்தோட மல்டிப்ளை பண்ணோம் சரிங்களா. ஸோ வித் வந்து என்ன டெல்டா எக்ஸோட நம்ம என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்றோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல்ரெடி தெரியும், லாஸ்ட் கொஸ்டின்ல நம்ம இங்கிருந்து இது வரைக்கும் என்ன வேல்யூ வந்துச்சுன்னு தெரியும். 0.1ல இருந்து 0.4 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ அதனோட சம் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்ன வந்தது நமக்கு. ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to x square கரெக்டா. ஸோ இதில் வந்து நீங்க இந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 0.30 வந்துச்சு கரெக்டா. 0.30 அப்படின்னு வந்தது. அதோட இந்த 0.5 இங்க சப்ஸ்டிட் பண்றோம். 0.5 ஸ்கொயர் வந்து என்ன 0.25 சரிங்களா. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு 0.1ஓட மல்டிப்ளை பண்றோம். ஏன் 0.1ஓட மல்டிப்ளை பண்றோம், டெல்டா எக்ஸ் உடைய வேல்யூ 0.1 அது நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க 0.55னு வருதா. ஸோ இந்த 0.55 வந்து நீங்க 0.1ஓட மல்டிப்ளை பண்றீங்க. மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வருது 0.055 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் வாட் த பவுண்டட் ஏரியா. இப்போ ஒரு விஷயம் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது ஏரியா ஒன்று கிடைக்குது, ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது ஏரியா இன்னொன்னா கிடைக்குது சரிங்களா. ஏன் அப்படின்னா அது எக்ஸாக்டா ரெக்டாங்கிளாக கிடையாது புரியுங்களா. அது போக அந்த பவுண்டட் ரீஜன் வந்து நம்ம வெறும் 5 தான் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அந்த பவுண்டட் அந்த சப் இன்டர்வல் பாருங்க, அந்த இன்டர்வல்ஸ் வந்து வெறும் 5 இன்டர்வல்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கோம். அந்த 5 இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஒரு 50 இன்டர்வல்ஸ் இல்ல 500 இன்டர்வல்ஸ் 5000 இன்டர்வல்ஸ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், மிட் பாயிண்ட் ரூல் எல்லாத்துலயும் உங்களுக்கு சேம் ரிசல்ட் வந்து வரும் புரியுதுங்களா. பட் என்ன பண்ணணும்னா இந்த ரீமேன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் வந்து நீங்க அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போங்க. அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஈக்குவலா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா. ஆனா இந்த கொஸ்டின்ல வந்து இந்த நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் வந்து வெறும் 5 தான் கொடுத்திருக்காங்க. 5 தான் கொடுத்திருக்காங்க அப்படின்றனால இந்த வேரியேஷன் வந்து நமக்கு கிடைக்குது சரிங்களா. சோ ப்ரீவியஸா லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணா நமக்கு 0.03 அப்படின்னு வந்ததா. ஓகே, இங்க பாருங்க 0.055 அப்படின்னு வந்திருக்கு ஏரியா. சோ இப்போ மிட் பாயிண்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது ஏரியா வந்து வேற ஏதாவது வேல்யூ வரலாம் சரிங்களா. சோ அதையும் என்ன நாம தெரிஞ்சுக்கலாம் கவனிங்க. சோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மிட் பாயிண்ட் ரூல். மிட் பாயிண்ட் ரூலை யூஸ் பண்ணும்போது ஏரியா என்ன வருது அப்படின்னு பாருங்க. ஓகே, சோ சம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சம் அப்படிங்கிறது சோ அந்த ஒவ்வொரு இன்டர்வலுடைய ஏரியாக்கான சம் சரிங்களா. ஏரியா ஃபார்முலா என்ன சொல்லுது, லென்த் அண்ட் பிரெத் சரிங்களா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், இல்ல மிட் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது f of x0 plus x1 இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு இடையில வரக்கூடிய அந்த பாயிண்ட் சரிங்களா. இப்போ டயகிராம் பாருங்களேன், இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு இடையில வரக்கூடிய பாயிண்ட். சோ இந்த 0க்கு 0.1க்கு இடையில வரக்கூடிய பாயிண்ட், 0.1க்கு 0.2க்கு இடையில வரக்கூடிய பாயிண்ட். அந்த மாதிரி நம்ம மிட் பாயிண்ட் எடுக்கணும் சரிங்களா. அந்த மிட் பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏரியா வந்து கால்குலேட் பண்ணலாம் ஓகேங்களா. எஸ், சோ அடுத்தது f of x1 plus x2 by 2 plus f of x2 plus x3 by 3 by 2 plus f of x3 plus x4 by 2 plus f of x4 plus x5 by 2. லாஸ்டா டெல்டா x வந்து நீங்க மல்டிப்ளை பண்ண மறந்துட கூடாது சரிங்களா.
ஸோ இதோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க டெல்டா எக்ஸை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக லென்த்து தான். ஸோ திஸ் இஸ் மல்டிப்ளை வித் டெல்டா எக்ஸ். சரிங்களா? ஸோ லென்த்து இன்ட்டு பிரெத்து. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரிங்களா? ஸோ நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி வாட் இஸ் x1, x0 உடைய வேல்யூ 0, x1க்கு என்ன வேல்யூ வந்து நமக்கு 0.1. சரிங்களா? x2க்கு என்ன வேல்யூ வந்து நமக்கு 0.2, x3 0.3, ஸோ x4 0.4 அண்ட் x5 அப்படிங்கிறது 0.5. சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? மிட் பாயிண்ட் எடுக்கணும். ஸோ அப்போ 0க்கும் 0.1க்கும் மிட் பாயிண்ட் எடுத்தால் என்ன வருது நமக்கு பாருங்க, 1ல பாதி 0.05. சரிங்களா? ஸோ அப்போ f of 0.05. ஸோ ப்ளஸ் அடுத்தது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நீங்கள் மிட் பாயிண்ட் எடுக்கணும். புரியுங்களா? 1க்கும் 2க்கும் மிட் பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வருது பாருங்க, 0.1க்கும் 0.2க்கும். ஸோ அப்போ என்ன வரும், 0.15 அப்படின்னு வரும். சரிங்களா? 0.15 ப்ளஸ் எஃப் ஆஃப், இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் மிட் பாயிண்ட் எடுக்கணும். 0.2க்கும் 0.3க்கும் மிட் பாயிண்ட் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க, 0.25. ஓகே ப்ளஸ், ஸோ அடுத்தது 3க்கும் 4க்கும் மிட் பாயிண்ட் வந்து 0.35. அடுத்தது 4க்கும் 5க்கும் மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 45. எஃப் ஆஃப் 0.45. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதோட மல்டிப்ளை பண்ணுறோம், 0.1ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். கிளியரா இருக்கா? டெல்டா எக்ஸ் உடைய வேல்யூ 0.1. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க. எனி டவுட் இன் திஸ்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ டவுட்ஸ், ரைட்? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் வந்து என்ன நமக்கு தெரியலையா? ஃபங்க்ஷன் வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல நம்ம 0.05 சப்ஸ்டியூட் பண்ணால் அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்க, 0.0025. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 0.15 ஸ்கொயர் பண்ணுறோம். சரிங்களா? 15 ஸ்கொயர் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ 225. ஸோ அப்போ 0.0225 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அடுத்தது 25 ஸ்கொயர். சரிங்களா? 625 வரும். அப்போ 0.0625. ஏன்னா 4 டெசிமலுக்கு அப்புறம் தான் டாட் வரும் ஸ்கொயர் பண்ணும்போது. சரிங்களா? அடுத்தது 35 ஸ்கொயர். என்ன வரும் பாருங்க, 25 1225 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ 0.1225. ஸோ அடுத்தது 45 ஸ்கொயர். சரிங்களா? 45 ஸ்கொயர் என்ன வருது பாருங்க நமக்கு, ஸோ 2025 வரும். சரிங்களா? 45 ஸ்கொயர் வந்து 2025 அப்படின்னா 0.2025. ஸோ இதை வந்து நம்ம எதோட மல்டிப்ளை பண்ணுறோம், 0.1ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணிடலாம். சம் பண்ணும்போது நமக்கு லென்த் என்ன வரும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ இந்த லென்த் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வித்தோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வித் வந்து 0.1. சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்க, ஆட் பண்ணால் நமக்கு 0.4125 கிடைக்கும். பசங்களா நோட் பண்ணிக்கோங்க, 0.4125. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது வந்து நம்ம 0.1ஓட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 0.1ஓட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து 0.1 டெசிமல் தள்ளி போகும், 0.4125. சரிங்களா? நல்லா கவனிங்க. நாம மிட் பாயிண்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்து எப்படி வருது பாருங்க, அந்த பவுண்டட் ஏரியா வந்து அந்த கர்வுக்கு கீழே எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் கர்வுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இடையில அந்த பவுண்டட் ஏரியா வந்து 0.04125 வருது யூசிங் மிட் பாயிண்ட் ரூல். ஸோ அதே வந்து நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது 0.055 வருது. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது நமக்கு 0.030 அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சேம் வேல்யூஸா வரல. காரணம் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய சப் இன்டர்வல்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம 5 தான் எடுத்திருக்கோம் பாருங்க. இது வந்து 5 பார்ட்டா தான் கட் பண்ணிருக்கோம். அதே வந்து இன்ஃபைனட் சப் இன்டர்வல்ஸா நீங்க கட் பண்ணும்போது ஓகேங்களா, யூ வில் கெட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல். ஸோ இந்த எல்லா வேல்யூ வந்து ஈக்குவலா வரும் அப்படின்ட்டு ரீமேன் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது போலாம். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் பார்த்தல அப்டேட் பண்ணுங்கண்ணா. இது வரைக்கும் பார்த்தல டவுட்டா இருக்கா? எஸ், குட் ஈவினிங். ஸோ நெக்ஸ்ட் போலாம். Integral a to b f of x dx. Integral a to b f of x dx. That is equal to limit n tends to infinity. ரீமேன் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சப் இன்டர்வல்ஸ் வந்து நீங்க இன்ஃபைனட் வரைக்கும் நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இன்டெக்ரல் a to b f of x, இது வந்து லோவர் லிமிட் a, அப்பர் லிமிட் வந்து b. ஓகேங்களா? ஸோ அப்போ லிமிட் n tends to infinity 1 by n
summation r is equal to 1 to n f of r by n. f of r by n. clear இருக்கா? so இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. so இந்த இன்டெகிரல் கால்குலேட் பண்றதுக்கான லிமிட் ஃபார்முலா இதுதான். சரிங்களா? பாக்ஸ் பண்ணிக்கலாம். நோட் பண்ணியாச்சா? so next இப்போ யூசிங் த ப்ரீவியஸ் ஃபார்முலா, சரிங்களா? ப்ரீவியஸ் எழுதணும் இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா இங்க இருக்கக்கூடிய क्वेश्चन வந்து சால்வ் பண்ண போறோம். இந்த क्वेश्चन ஆனது உங்க புக்ல வந்து எக்ஸாம்பிள் 9.3 ல கொடுத்திருக்காங்க, நீங்க அங்க ரெஃபர் பண்ணலாம். சரிங்களா? எஸ். சோ இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? சாட்ல மென்ஷன் பண்ணுங்க. சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? கம் ஆன் கைஸ். ஓகே, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நிறைய क्वेश्चंस இருக்குங்கண்ணா. இதுக்கு அப்புறம் கண்டினியூஸா நம்ம பேக் டு பேக் क्वेश्चंस மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் எப்படி போச்சு? ஃபார்முலாஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ பேசிக் ஃபார்முலாஸ் இன்டகிரேஷன்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. அடுத்து ரீமேன்ஸ் உடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், சோ அடுத்து மிட் பாயிண்ட் ரூல். இத மூணுத்தை யூஸ் பண்ணி ப்ரீவியஸா ஒரு சம் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ லிமிட் ஆஃப் எ சம். சோ இத வந்து கால்குலேட் பண்ண போறோம் ஃபார் தி given interval. சரிங்களா? சோ இந்த இன்டகிரேஷனுக்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஓகே, integral a to b f of x dx that is equal to limit n tends to infinity. n ங்கிறது என்ன? number of sub intervals. சரிங்களா? சோ அது வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போகணும். ஓகே, அத ரீமேன் சொல்லிருக்காங்க. சோ அப்போ 1 by n இந்த இடத்துல வரும். integral r is equal to 1 to n. ஓகே, சோ இங்க r by n அப்படினு வரும். this is r by n. சரிங்களா? சோ இதுதான் வந்து ஃபார்முலா, ப்ரீவியஸா நான் கொடுத்த ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மேல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? சோ எப்படி சால்வ் பண்ணது பாருங்க. இங்க லோவர் லிமிட் a ன்றது வந்து 0, b ங்கிறது வந்து 1. சரிங்களா? சோ அப்ப integral 0 to 1, இந்த f of x அப்படிங்கறதா இந்த x cube. ஓகே, சோ அப்ப x cube dx that is equal to limit n tends to infinity 1 by n. ஓகே, summation r is equal to 1 to n. ஓகே, இங்க ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபங்க்ஷன் வந்து x cube அப்படினு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப இந்த இடத்துல r by n அப்படிங்கற இடத்துல என்ன வரும்? r by n whole cube அப்படினு வரும். சரிங்களா? நமக்கு ஏனா ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்கு? x அப்படிங்கற இடத்துல r by n ன்னு வருமா? x ங்கற இடத்துல r by n ன்னு வருமா? சோ அப்போ இந்த இடத்துல x cube ன்னு இருக்கு, x ங்கற இடத்துல. அப்ப r by n whole cube அப்படினு வரும். கிளியரா? எஸ். சோ நாம இத எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் இப்போ. சோ இத எக்ஸ்பாண்ட் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க. லிமிட் n tends to infinity. இந்த 1 by n அப்படியே வெச்சுக்கோங்க. 1 by n அப்படியே வெச்சுக்கோங்க. சோ இப்போ என்ன செய்யலாம் அப்படினா இந்த கியூப் வந்து உள்ள கொண்டு வந்துடலாம் பிராக்கெட்டுக்குள்ள. அப்ப r cube by n cube அப்படினு வரும். சரிங்களா? சோ அப்ப இத வந்து மாத்தி எரேஸ் பண்ணி இப்படி எழுதிக்கலாம். r cube by n cube அப்படி நாம எழுதிக்கலாம். இந்த கியூப் வந்து நம்ம உள்ள கொண்டு வந்தாச்சு, பிராக்கெட்டுக்குள்ள கொண்டாச்சு. இப்போ இந்த n cube வந்து நான் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா எனக்கு n power 4 ன்னு வந்துரும். இந்த இடத்துல என்ன வரும்? எனக்கு n power 4 அப்படினு வந்துரும். ஓகே, 1 by n power 4 summation r is equal to 1 to n r cube அப்படினு இருக்கு. சோ அப்ப இந்த r உடைய வேல்யூ 1 ல இருந்து நம்ம n வரைக்கும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க. அப்போ 1 cube plus 2 cube plus 3 cube up to n cube. சரிங்களா? சோ இந்த மாதிரி வரும். இப்போ sum of cubes of n numbers இதுக்கான ஃபார்முலா தெரியணும் நமக்கு. சரிங்களா? that is n into n plus 1 by 2 whole square. சரிங்களா? சோ இதுக்கான சம் வேல்யூ வந்து இதுதான், இந்த ஃபார்முலா தான். n into n plus 1 by 2 whole square. இங்க வெளியில வந்து 1 by 4 இருக்கு, 1 by n power 4 இருக்கு. ஓகேங்களா? சோ here limit n tends to infinity இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன செய்யணும்? நம்ம இத ஃபர்தரா சிம்ப்ளிஃபை பண்ணனும். ஃபர்தரா சிம்ப்ளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். கவனிங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நாம பார்க்கலாம் இத வொர்க் அவுட் பண்றது. which is equal to limit n tends to infinity so இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? 1 by n power 4. இந்த இடத்துல n into n plus 1 by 2 whole square. கரெக்ட்டா? சோ இப்போ இந்த ஸ்கொயர் வந்து உள்ள கொண்டு வந்துடலாம். ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தா என்ன வருது நமக்கு? 1 by n power 4. இந்த இடத்துல n square into n plus 1 whole square by 4. சரிங்களா? இப்போ என்ன செய்யலாம்? அடுத்ததா எஸ், இந்த n power 4 வந்து உள்ளேயும்
இந்த 4 வந்து நான் வெளியிலேயே கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி மாற்றிக்கிறேன் நான். சரிங்களா? ஸோ அப்படி மாற்றினதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இங்கே n ஸ்கொயர் இருக்குது. n ஸ்கொயர் அடுத்தது n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n பவர் 4. ஓகே, ப்ராக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே வெளியில் வந்து 1/4 அப்படின்னு இருக்கும். வெளியில் 1/4. கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த n ஸ்கொயரை n பவர் 4 கேன்சல் பண்ணால் என்ன வரும் நமக்கு? n ஸ்கொயர் அண்டு n பவர் 4 கேன்சல் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல மிச்சம் இருக்கிறது n ஸ்கொயராக இருக்கும். கிளியரா? ஸோ மிச்சம் இருக்கிறது n ஸ்கொயர். ஸோ அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகே, 1/4. ஸோ இந்த 1/4 ஃப்ரண்ட்டில் கூட கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம் 1/4. ஸோ இங்கே வந்து 1/4 வந்து நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவோம். லிமிட்டுக்கு வெளியில் கூட கொண்டு வந்துடலாம். 1/4 தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் நமக்கு? n + 1 ஹோல் ஸ்கொயர், n + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கு. இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஸோ எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுதா பாருங்க. ஸோ அப்போ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இந்த ஸ்கொயர் வந்து காமனாக எடுத்துக்கலாமா? ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த ஸ்கொயரை. ஸோ அப்போது வெளியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் வந்து கொண்டு போயிடலாம். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்க? 1/4 லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகே, n/n வந்து என்ன ஆயிடும்? கேன்சல் ஆகிட்டு 1 வந்துடும். ப்ளஸ் 1/n அப்படின்னு வரும். 1 + 1/n ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். கிளியராக இருக்கா? ஓகே, இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா லிமிட்டை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். n-க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியா? அப்போ n-க்கு பதிலாக இன்ஃபினிட்டி கொண்டு போகிறோம் இங்கே. ஸோ அப்போ 1/∞. உடைய வேல்யூ என்ன? தட் டென்ஸ் டு 0. சரிங்களா? டினாமினேட்டர் பெருசாக இருக்குது. டினாமினேட்டர் வேல்யூ இஸ் இன்ஃபினிட்டி. டினாமினேட்டர் இஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா தட் டென்ஸ் டு 0. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே வந்து 0 ஆகிடும். அப்போ வெறும் 1 அப்படின்னு தான் வரும். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக இதனுடைய வேல்யூ வந்து 1. 1 × 1/4. 1 × 1/4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1/4. கிளியராக புரிஞ்சுதா பசங்களா? ஓகே, எஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டீங்களா? அப்டேட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஒன் மோர் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்கள் புக்கில் வந்து எக்ஸாம்பிள் 9.4. எக்ஸாம்பிள் 9.4ல என்ன கொடுத்துருக்காங்க? கமான் கைஸ். ஹாய் வர்மா. ஹாய் 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 ஹாய். So integral 1 to 4 2x² plus 3 dx. So previous யூஸ் பண்ண அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க வந்து இதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ கவனிங்க பசங்களா. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்க எப்படி இருக்கு பாருங்க. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு உங்களுக்கு? ஸோ ax plus b இந்த ஃபார்மேட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் வரும்போது இதுக்கு என்ன ஃபார்முலா வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அதை நான் எழுதி போட்டுறேன். நோட் பண்ணிக்கோங்க. இன்டெக்ரல் a to b f of x dx that is equal to limit n tends to infinity b minus a divided by n. சரிங்களா? b minus a divided by n. இதான் என்ன அப்படின்னா del x. சரிங்களா? b minus a divided by n sigma r is equal to 1 to n f of a plus b minus a into r by n. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே கொடுக்கப்பட்ட இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க பசங்களா. ஓகே, இந்த இடத்துல a அப்படிங்கிறது இந்த 1. திஸ் இஸ் வாட் a அண்ட் திஸ் இஸ் வாட் b. ஓகே, இதுதான் வந்து f of x. இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து f of x. ஓகேங்களா? ஸோ இப்போ எது வந்து a, எது வந்து b, எது வந்து f of x அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ a is equal to 1, b is equal to 4 and f of x that is equal to 2x³ plus 3. சரியா? ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கவனிங்க பசங்களா. ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பார்ட்டை கண்டுபிடிச்சிடுறேன். இந்த பார்ட் என்ன வரும்ன்றதை கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ ஆர் பை என். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. This is equal to என்ன வருது பாருங்க நமக்கு, limit n tends to infinity b minus a by n sigma so b கான வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க இங்க 4 minus 1 வந்து 3 வரும் இல்லையா? ஸோ டேரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். செகண்ட். ஓகே, கவனிங்க. எஃப் ஆஃப் இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது 1 சரிங்களா, பிளஸ் பி மைனஸ் ஏ அப்படின்னா 4 minus 1 3 4 minus 1 3 அண்ட் ஆர் வந்து அப்படியே எடுத்துக்கலாம் 3r by n. ஓகே, கிளியரா இருக்கா? எஃப் ஆஃப் 1 plus 3r by n. ஸோ இந்த மாதிரி வந்தது நமக்கு. ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்? ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பார்ட் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 plus 3r by nங்கிறத நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த பார்ட்டு தான் என்ன அப்படின்னா எக்ஸ். கிளியரா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்க இங்கே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 1 plus 3r by n whole square. எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த பார்ட்டை கொண்டு வந்துட்டோம் ப்ளஸ் 3. சரிங்களா? இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே 2 into என்ன வருது பாருங்க, n plus 3r by n. ஓகேங்களா? அல்லது அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்களா? எஸ், அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 1 plus 3r by n ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 9r ஸ்கொயர் by n ஸ்கொயர். ஓகே, ஸோ அடுத்தது 2ab plus 6r by n. கிளியரா இருக்கா? எனி டவுட் இன் திஸ்? இது கிளியரா இருக்கா உங்களுக்கு? plus 3. இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 2 வந்து நம்ம உள்ள கொண்டு போயிடணும். இந்த வெளில இருக்கக்கூடிய 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணா இங்க 2 வரும், இங்க 18, இந்த இடத்துல 12. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த 2வையும் வெளில இருக்கக்கூடிய 3 ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஒர்க்கிங் எல்லாம் பார்க்கணும். ஸோ அடுத்த பேஜ் போயிடலாம். கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் this is equal to 2 into 1 plus 9r square by n square plus 6r by n. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்டேட் பண்ணுங்க. plus 3 இந்த ஸ்டெப்ல முடிச்சோமா? இப்போ 2 உள்ள கொண்டு வாங்க. அப்ப என்ன வருது? 2 plus 18r square by n square. ஓகே, plus 12r by n. சரிங்களா? ஸோ வெளியில் வந்து ப்ளஸ் 3 இருக்குது. இப்போ இந்த 2வையும் 3 ஆட் பண்ணால் 5. ஸோ 5 ப்ளஸ் 18r ஸ்கொயர் பை n ஸ்கொயர் ப்ளஸ் 12r பை n. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? அப்டேட் பண்ணுங்க. எது டவுட் இல்லை தானே இது வரைக்கும்? எஸ். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இதுதான் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்குது என்ன, எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் பை என். இந்த பார்ட் என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரிசல்ட்டை கொண்டு போயிட்டு நம்ம இப்போ எங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபார்முலா எங்க இருக்கு பாருங்க, மேல இருக்கு ஃபார்முலா நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்றோம் இப்போ கிடைச்ச ரிசல்ட். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் வரும், இந்த பார்ட்டெல்லாம் வரும். லிமிட் பி மைனஸ் ஏ பை என், இந்த சிக்மா, இது எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். கவனிங்க. So therefore integral 1 to 4 2x cube plus 3 dx that is equal to limit n tends to infinity. Okay, so b minus a அப்படினா 4 minus 1 by n. சரிங்களா? so இப்போ 4 minus 1 னா 3 by n. வெளியில 3 by n இருக்கும். sigma r is equal to 1 to n. okay, இப்போ இந்த பார்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பார்ட் என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான். ஸோ இதை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது பாருங்க நமக்கு, 5 plus
18r square by n square plus 12r by n. ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்யலாம், இந்த n வந்து உள்ள கொண்டு போயிடலாம். சரிங்களா? இந்த 3 by n வந்து உள்ள கொண்டு போயிடலாம். ஸோ கொண்டு போனால் என்ன வருது நமக்கு, this is equal to limit n tends to infinity. ஓகே, ஸோ இது வந்து உள்ள கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3 into 5 15, அப்போ 15 by n, 15 by n. ஓகேங்களா? ஸோ அப்போ 15 by n சிக்மா r is equal to 1 to n, இந்த இடத்துல வெறும் 1 அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா? ப்ளஸ் அடுத்து 3 into 18, 3 into 18 வந்து எவ்வளோப்பா, 54. சரிங்களா? அப்போ 54 இந்த n into n square n cube வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வருது நமக்கு, 54r square, 54r square divided by n cube. ஸோ r square வந்து நம்ம சிக்மாவுக்கு அப்புறம் எடுத்துக்கணும். சரிங்களா? r square வந்து நம்ம சிக்மாவுக்கு அப்புறமா எடுத்துக்கணும். ஸோ அப்போ சிக்மா r is equal to 1 to n r square. கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ இந்த சிக்மாவும் உள்ள கொண்டு போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் அதே மாதிரி ஸோ இந்த பார்ட் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த 12r by n ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் 12 into 3 36. அப்போ 36 by n into n n square, n square சிக்மா r is equal to 1 to n. இந்த இடத்துல rன்னு இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல rன்னு இருக்கும். அவ்வளோதான். கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த சிக்மா எல்லாத்தையும், இந்த சம்மேஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்றது கிடைச்சிடும். ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸ், லிமிட் n tends to infinity, n tends to infinity. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா, 15 by n. ஓகே, ஸோ சிக்மா 1 அப்படின்னு இருக்கு, சம்மேஷன் r 1 to n சொல்லிக்கோங்க. அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க, நமக்கு n அப்படின்னு வருமா. ஓகே, 1 plus 1 plus 1 plus அப்படின்ட்டு டில் n வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டே போனால் நமக்கு சம்மேஷன் வேல்யூ வந்து n வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல சம்மேஷன் வேல்யூ n அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது, ஸோ ரெண்டாவது ஸ்டெப் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து 1 square plus 2 square இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போனால் நமக்கு வந்து என்ன வரும் இந்த இடத்துல. ஓகே, 1 square plus 2 square plus 3 square up to n square அப்படின்னு வரும் இந்த இடத்துல. சரிங்களா? அண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன இருந்தது பாருங்க, நமக்கு 54 by n cube அப்படின்னு இருந்தது ஃப்ரண்ட்டில். ஓகே, ஸோ ப்ளஸ் 36 by n square, 36 by n square. இங்கே r இருந்தது. சரியா? அப்போ 1 plus 2 plus 3 up to n அப்படின்னு வரும். இங்கே சம்மேஷன் வேல்யூ உள்ள சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன வரும், 1 plus 2 plus 3 up to n அப்படின்னு வரும். சரிங்களா? எஸ், இப்போ நமக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் இதுக்கான ஃபார்முலா தெரியணும். அது போக சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா தெரியணும். சரிங்களா? இது ரெண்டும் தெரிஞ்சது அப்படின்னா உள்ள சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க. லிமிட் n tends to infinity. ஸோ n வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ அப்போ என்ன வருது உங்களுக்கு, 15 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. ஓகே, ப்ளஸ் 54 by n cube. ஓகே, ஸோ இங்கே என்ன வருது பாருங்க, உங்களுக்கு ஸ்கொயர்ஸ்க்கான ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 by 6. ஸோ இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. கிளியரா? ப்ளஸ் 36 by n square. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து n into n plus 1 by 2. ஓகேங்களா? ஸோ இது கிளியரா இருக்க பாருங்க. எஸ், ஸோ இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஃபர்தராக நம்ம சிம்பிளை பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்தராக சிம்பிளை பண்ணலாம். கவனிங்க. லிமிட் n tends to infinity. ஸோ இந்த இடத்துல 15. ஓகே, 15 ப்ளஸ், ஸோ இங்கே என்ன வருது பாருங்கள், இங்கே n cube இருக்கா. ஓகே, ஸோ இங்கே n into n into n cube. ஸோ இந்த இடத்துல கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆர்எல்ஸ் இது எப்படி நம்ம சிம்பிளை பண்ணலாம் பாருங்கள். 54 by n cube. எஸ், 1 second. ஓகே, ஸோ இந்த n cube கேன்சல் பண்ணால் n square வரும் இங்கே.
Okay, yes. So அப்போ n plus 1 divided by n square, okay, into 2n plus 1 by n square அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ சிம்பிளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு here you will get 9 times of இந்த பார்ட் வந்து நம்ம 1 plus 1 by n அப்படி நம்ம எழுதிக்கலாம். அண்ட் இந்த பார்ட் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 plus 1 plus 1 by n அப்படி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ப்ளஸ் ஸோ இது வந்து இந்த 2வையும் 36 கேன்சல் பண்ணால் 18. ஸோ இந்த n-ஐயும் n ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து n அப்படின்னு வரும் டினாமினேட்டரில். இந்த n-ஐயும் n ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? n மட்டும் வரும். ஸோ அப்போ n plus 1 by n அப்படின்னு இருக்கு, வெளியில் 18 இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ 18 அப்படியே வச்சுக்கோங்க. வெளியில் என்ன இருக்கு பாருங்க, n plus 1 by n. அப்போ வந்து 1 plus 1 by n அப்படின்னு நம்ம எழுதலாம். இதை கிளியரா இருக்கா? கிளியரா புரிஞ்சுதுங்களா? இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க கொண்டு வரணும். டினாமினேட்டர்ல n வர்ற மாதிரி நீங்க இதை கன்வெர்ட் பண்ணிடணும். இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் மாத்தும் போது டினாமினேட்டர்ல n கொண்டு வரணும். ஏன் சார் டினாமினேட்டர்ல n கொண்டு வரணும்? இங்க வெளியில வந்து லிமிட் இருக்கு. லிமிட்ல என்ன சொல்லியிருக்காங்க? n tends to infinity. அப்படின்னா டினாமினேட்டர் இன்ஃபினிட்டியா இருந்தா தான் இந்த டேர்மை நம்ம ஜீரோ ஆக்க முடியும். சரிங்களா? ஆனால் டினாமினேட்டர்ல n வர்ற மாதிரி நீங்க மாத்திடுங்க. புரியுங்களா? ஸோ இந்த சிம்பிளிகேஷன் பார்ட்ல வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த லிமிட் வேல்யூ உள்ள சப்ஸ்டிட் பண்ணுங்க. எனக்கு பதிலா இன்ஃபினிட்டி எடுத்துக்கோங்க. இன்ஃபினிட்டி எடுத்தா என்ன வருது? 15 plus 9 இன்ட்டு, ஸோ இந்த பார்ட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன ஆயிரும்? இது வந்து கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். ஸோ இந்த பார்ட்டும் கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். ஏன்னா டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி வந்துடும், இதுவும் 0 ஆயிடும். இந்த 3 பார்ட்டும் வந்து உங்களுக்கு 0 ஆயிடும். சரிங்களா? அப்போ 15 plus 9, ஓகேங்களா? அடுத்தது வேற என்ன இருக்கு பாருங்க, இன்ட்டு 2வா? எஸ், into 2 plus 18. Okay, so இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 18 plus 18 36, 36 plus 10 46, 46 plus 5 அப்படின்னா 51. ஸோ ஆன்சர் வந்து 51. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன வருது? 51 அப்படின்னு வரணும். ஸோ கிளியரா இருக்கா? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சதை அப்டேட் பண்ணுங்க, சாட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் புரிஞ்சது அப்படின்னா. ஹாய் லாலிபாப், ஹாய் நந்தினி, ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் தியரம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரீமேன்ஸ் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், மிட் பாயிண்ட் ரூல் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கொஸ்டினை சால்வ் பண்ணதுக்கே நிறைய டைம் எடுத்துக்குது நமக்கு. சரிங்களா? ஸோ அதனால இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமான 2 தியரம் வந்து பார்க்க போறோம், ஃபண்டமெண்டல் தியரம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். சரிங்களா? ஸோ இந்த 2 தியரம் வந்து நியூட்டன்ஸ் அண்ட் லிப்னிட்ஸ். ஸோ இந்த 2 பேருடைய தியரம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து டெரைவ் பண்ற மாதிரி, கன்வே பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இந்த தியரம்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும் எந்த ஒரு கொஸ்டினையும் இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அதனால இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீமேன்ஸ் தியரம் வந்து ஓவர் கம் பண்ற விதத்துல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நியூட்டன் அண்ட் லிப்னிட்ஸ். ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம், இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம். ஃபண்டமெண்டல் தியரம். ஸோ இந்த 2 தியரம் வந்து அதாவது இன்டெகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் இது ரெண்டுத்துக்குமான டைரக்ட் கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத கன்வே பண்ற விதத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் நம்ம சால்வ் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஸ்மால் f of x that is equal to என்னன்னு சொல்லியிருக்கேன், கேபிட்டல் f of x. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்டெகிரல் ஆஃப் ஓகே கேபிட்டல் f of x dx that is equal to small f of x. கிளியரா இருக்கா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் புரியுதுங்களா? ஓகே. ஸோ இன்டெகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷனும் எப்படி இருக்கு? வைஸ் வர்சா, இன்வர்ஸ் ப்ராசஸ் மாதிரி தான். சரிங்களா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ் இஃப் f of x be continuous function. ஸோ கொடுக்கப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும். ஓகே, டிஃபைன்ட் ஆன் a closed interval.
ஸோ எந்த இன்டர்வல் கடையில் அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா a, b அப்படிங்கிற இன்டர்வல் கடையில் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கேபிட்டல் f of x that is equal to integral a to x f of u du where this x lies between this interval. சரிங்களா? a, b கடையில் x அப்படிங்கிற xங்கிற வேல்யூ வந்து லை ஆயிருக்கு. Then d by dx of f of x, capital F of x that is equal to small f of x. That is what I written here. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க. Then capital F of x is an antiderivative of small f of x. Clear இருக்கா பசங்களா? Okay. So this is capital and this is small. Okay. Capital F of x of differentiation. So that is equal to small f of x. Got it? Okay. Capital F of x அப்படிங்கிறது இன்டெக்ரலுக்கான அவுட்புட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது போலாம். ஸோ இப்போ செகண்ட் தியரம் வந்து என்ன சொல்லுது பாருங்க நமக்கு மெயினா. If f of x be a continuous function defined on a closed interval a, b and capital F of x is an antiderivative of the small f of x, okay, then integral from a to b small f of x dx that is equal to capital F of b minus capital F of a. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியும் கூட. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு தியரம் வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷனுக்கான ஸோ கனெக்ஷன் என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத கன்வே பண்ற விதத்தில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்க நோட் பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ஸ் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ இஸ் தி வேல்யூ ஆஃப் டெஃபினட் இன்டெகிரல். ஓகே, டெஃபினட் இன்டெகிரல் என்ன சொல்லிருக்காங்க? ரீமேன்ஸ் இன்டெகிரல். இன்டெகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எனி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் தி வேல்யூ ஆஃப் டெஃபினட் இன்டெகிரல். ஸோ இங்க கொடுத்திருக்கூடிய கேபிட்டல் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது டெஃபினட் இன்டெகிரலுக்கான வேல்யூ. அது போக உங்களுக்கு வந்து இங்க கிடைக்கக்கூடிய இதனுடைய இது பாருங்க, இது வந்து சி வரும் இல்லையா? சிங்கிறது வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸோ அடுத்தது இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராப்பர்ட்டி 1, integral a to b f of x dx that is equal to integral a to b f of u du. ஓகே, கமா a less than b. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி 1. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா definite integral is independent to the change of variable. சரிங்களா? ஸோ definite integral அப்படிங்கிறது என்ன? ஓகே, that is independent of the change of variable. வேரியபிள் சேஞ்ச் உடைய இண்டிபெண்டன்ட் தான் வந்து definite integral அப்படிங்கிறத தெளிவாக கன்வே பண்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ definite integral இங்க a to b இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க x இருக்கு. xங்கிறத வந்து நீங்க என்னவா மாத்திக்கலாம்? u அப்படின்னு மாத்திக்கலாம். புரியுங்களா? ஸோ அப்போ x dx அப்படிங்கிறத நீங்க u du அப்படின்னு கூட மாத்திக்கலாம். எப்போ அப்படின்னா when this a is lesser than b அப்படின்னு என்ன அர்த்தம்? b தான் வந்து உங்களுக்கு அப்பர் வேல்யூ, a தான் வந்து உங்களுக்கு லோவர் லிமிட் வேல்யூ. சரிங்களா? ஸோ லோவர் லிமிட் வேல்யூ வந்து a, அப்பர் லிமிட் வேல்யூ வந்து b. ஸோ அந்த சிச்சுவேஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ எக்ஸுக்கு வந்து நீங்க u அப்படிங்கிற மாதிரியும் dx வந்து du அப்படிங்கிற மாதிரியும் எடுக்கலாம். தட் இஸ் வாட் ப்ராப்பர்ட்டி 1 இயர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி 2 என்ன சொல்லுது பாருங்க? இன்டெகிரல் a to b f of x dx that is equal to. ஸோ இப்போ இந்த a to b அப்படிங்கிறது நான் வந்து அப்படியே அந்த லிமிட்டை மாத்துறேன். அப்பர் லிமிட் வந்து லோவர் லிமிட்டாவோ, லோவர் லிமிட் வந்து அப்பர் லிமிட்டாவோ நான் மாத்துறேன். ஸோ அப்போ இந்த லிமிட்ஸ் உடைய இன்டர்சேஞ்ச், இந்த லிமிட்ஸை வந்து நம்ம இப்படி இடம் மாத்துறோம். அப்படி இடம் மாத்தினா முன்னாடி வந்து மைனஸ் போட்டுக்கணும். புரியுங்களா? ஸோ முன்னாடி வந்து மைனஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 3. ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ இந்த இன்டெகிரல் நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்படி ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கு, a b அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ல நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், c அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ ஏக்கும் சிக்கு வந்து நான் இன்டெகிரல் எடுத்துக்கலாம், சிக்கும் பிக்கு வந்து இன்டெகிரல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? here c lies between a and b ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏக்கும் பிக்கும் இடையில தான் வந்து சி வந்து லை ஆயிருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏல இருந்து சி வரைக்கும் நீங்க ஒரு இன்டெகிரல் பார்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரம் a to c. அடுத்தது சில இருந்து பிக்கு வந்து நீங்க ஒரு இன்டெகிரல் பார்ட் எடுத்துக்கலாம். லாஸ்ட்ல வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் செகண்ட் பார்ட்டியும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவல்? ஏல இருந்து பி இன்டெகிரேட் பண்றதுக்கு ஈக்குவல். புரிஞ்சுதுங்களா? ஸோ எனி டவுட் இன் திஸ்? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க. கம் ஆன் கைஸ். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது ப்ராப்பர்ட்டி நம்பர் 4. ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 என்ன சொல்லுதுன்னா ஏதாவது கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குன்னா அது இன்டெகிரலுக்கு வெளில கொண்டு வந்துருங்க. சரிங்களா? அதே மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, f of x g of x, இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும்போது இன்டெகிரல் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ f of x க்கு வந்து இன்டெகிரல் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அதே மாதிரி g of x க்கு நம்ம இன்டெகிரல் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்.
ஸோ இங்க இருக்கக்கூடிய உள்ள இருந்த பீட்டா வந்து நம்ம வெளியில கொண்டு வந்துட்டோம், உள்ள இருந்த ஆல்பா வந்து நம்ம வெளியில கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது கான்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அதை வெளியில கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டில சொல்றாங்க. எனி டவுட் இன் திஸ்? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, தட் இஸ் வாட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 4. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அடிஷனல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு தனி இன்டகிரேஷன், செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு தனி இன்டகிரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி அந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது கான்ஸ்டன்ட் பிரசன்ட் ஆயிருக்குன்னா அந்த கான்ஸ்டன்ட்டை வெளில கொண்டு வந்துடலாம். சரிங்களா? எஸ். ஸோ அடுத்தது போலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டி நம்பர் 5. ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 என்ன சொல்லுது பாருங்க. இஃப் x is equal to g of u, சரிங்களா? x அப்படிங்கிறது g of u அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது இன்டெக்ரல் a to b f of x dx, சரிங்களா? ஸோ இந்த x க்கு பதிலாக நம்ம g of u அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது இது நம்ம பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக இந்த d of g of u டிவைட் பை du. இப்போ du கேன்சல், இதுதான் வந்து x. சரிங்களா? இதுதான் வந்து x. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமா தானே இருக்கு. ஓகே, ஜஸ்ட் இது மேனிபுலேஷன் ப்ராசஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ மேனிபுலேஷன் ப்ராசஸ் தான் ஓவராலா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம g of u அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த dx எங்கெங்கெல்லாம் x வருதோ பாருங்க, இந்த ஃபங்க்ஷன்ல எங்கெங்கெல்லாம் x வருதோ அந்த இடத்துல g of uன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இந்த x கட் பண்ணிட்டு g of u அப்படிங்கிறத நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பட் பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா ரெண்டுத்தையும், அதனால வந்து நீங்க d of u வால டிவைட் பண்ணி d of u வால நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுங்களா? அப்படி பண்ணீங்கன்னா RHS ல என்ன இருக்கோ அதே பார்த்து உங்களுக்கு LHS ல கிடைச்சிரும். கிளியரா இருக்கா இல்லையா? அப்டேட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, சோ இப்போ நம்ம क्वेश्चंस வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். கவனிங்க பசங்களா. ஓகே, ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து சாட்ல கேட்கலாம். உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் வருதோ அது வந்து கேட்கலாம். ஓகே, சோ உங்களோட புக்ல வந்து எக்ஸாம்பிள் 9.5. சோ இந்த क्वेश्चन வந்து வொர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க. சோ என்ன சொல்லிருக்காங்க, இன்டெகிரல் 0 to 3 3x² - 4x + 5. சோ இப்போ லாஸ்டா ஒரு क्वेश्चन பார்த்தோம் பாருங்க. சரிங்களா? சோ இன்டெகிரல் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். சோ அதே மாதிரி நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இன்டெகிரல் வந்து சோ இதுக்கு இந்த பார்ட்டுக்கு இந்த பார்ட்டுக்கு இது மூணுத்துக்கு நம்ம இன்டெகிரல் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அப்ப இன்டெகிரல் 0 to 3 3x² - 4x + 5 dx. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்டெகிரல் 3x² dx plus or minus okay minus integral minus வெளில கொண்டு வந்தாச்சு 4x dx plus integral 5 dx. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த இன்டெகிரேஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி அடிஷனில் வரும்போது அல்லது சப்ட்ராக்ஷன் வரும்போது இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடிஷனலாக இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன், ஏதாவது கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியில் கொண்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கான்ஸ்டன்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து வெளில கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வெளில வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். கிளியராக இருக்கா? ஸோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து எப்படி மாறுது பாருங்க உங்களுக்கு. இன்டெகிரல் 0 to 3 ஓகே, இங்கே வெளியில் வந்து 3 வந்தாச்சு. ஸோ இயர் x² dx ஓகே மைனஸ், ஸோ இங்கே வெளில 4 வந்துடும். இன்டெகிரல் 0 to 3 x dx. ஸோ அடுத்து 5 வந்து வெளில வந்துடும். இன்டெகிரலுக்கு வெளில 0 to 3 dx. கிளியராக இருக்கா? ஸோ இப்போ நமக்கு இன்டெகிரேஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? x²க்கான இன்டெகிரேஷன் என்ன வருது பாருங்க உங்களுக்கு, x³ டிவைட் பை 3 ஓகேங்களா? ஸோ இது வந்து டெஃபினட் இன்டெகிரல் இல்லையா? ஸோ அதனால் வந்து லோவர் லிமிட் அப்பர் லிமிட் எழுதிக்கோங்க. வெளியில் 3 இருக்குது, அது மறந்துடக்கூடாது. மைனஸ், ஸோ அடுத்தது என்ன வருது பாருங்க, 4 x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்டெகிரேட் பண்ணா x² by 2. ஸோ லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் அதை அப்ளை பண்ண மறந்துடக்கூடாது. ப்ளஸ் 5 இங்கே 1 இருக்குது. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு இன்டெகிரேட் பண்ணால் என்ன வருது நமக்கு x அப்படின்னு வரும். ஸோ லோவர் லிமிட் அப்பர் லிமிட் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. சரிங்களா? இது வரை கிளியராக இருக்கா? எனி டவுட் இன் திஸ்? இதில் எதுவும் டவுட் இல்லை தானே? ஸோ இப்போ இதுக்கான வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஃபினட் இன்டெகிரல் வரும்போது எப்படி எடுத்துக்கணும், உதாரணத்துக்கு நான் இந்த பார்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள். ஸோ எக்ஸோடைய லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 3. ஸோ அப்போது இந்த எக்ஸுக்கு வந்து அப்பர் லிமிட் முதல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். புரியுங்களா? ஸோ அப்பர் லிமிட்டு அதுக்கப்புறம் தான் லோவர் லிமிட். கிளியரா? ஸோ அப்பர் லிமிட் வந்து 3, லோவர் லிமிட் வந்து 0. அப்போ 3 - 0 தட் இஸ் ஈக்குவல் டு 3.
ஸோ அப்போ இதுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு 3 அப்படின்னு மட்டும் தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த x ஸ்கொயர் பை 2, ஸோ அதுக்கும் அப்பர் லிமிட் 3 ஸ்கொயர் பை 2 மைனஸ் 0 ஸ்கொயர் பை 2 சரிங்களா. ஸோ இந்த இடத்துல 3 கியூப் பை 3 மைனஸ் 0 கியூப் பை 3. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் சரிங்களா. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் டெஃபினட் இன்டெகிரல் இந்த மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்கான வேல்யூ என்ன வருமோ அதை வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வருது பாருங்க உங்களுக்கு அவுட்புட் இந்த இடத்துல. ஸோ 3 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 3 கியூப் என்ன வரும் உங்களுக்கு 27. ஓகே, 0 சப்ஸ்டிட் பண்ணால் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ மைனஸ், ஸோ இந்த 2வும் இந்த 4 கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ இங்கே 3 வந்து சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்க 3 ஸ்கொயர். ஓகே, 3 ஸ்கொயர் வந்து 9, 9 into 2 18, அப்போ மைனஸ் 18 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணால் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஸோ அடுத்தது இங்கே 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ அப்போ 5 into 3 15 வரும் சரிங்களா. ஸோ அப்போ திஸ் இஸ் 15. அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 27 மைனஸ் 18 பிளஸ் 15. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ 24. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 24. எனி டவுட் இன் திஸ்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்பா 24 அப்படிங்கிறதா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தானே. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை அப்டேட் பண்ணுங்கண்ணா. எனி டவுட் இன் திஸ்? டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். எஸ், அடுத்தது போலாமா? கவனிங்கண்ணா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெகிரல் 0 to 1 2x plus 7 divided by 5x square plus 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்க புக்ல 9.6ல கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். எக்ஸாம்பிள் 9.6 வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டினாமினேட்டர் வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அப்படி நியூமரேட்டர் வந்தால் ஓகே, ஸோ நீங்க இந்த log of integral f dash of x divided by f of x சரிங்களா. ஸோ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் பார்ட் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா அது வந்து எதுக்கு ஈக்குவல்? ஓகே, log f of x க்கு ஈக்குவல் சரிங்களா. log f of x plus c. ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் சரிங்களா. ஸோ இந்த தியரம் வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகுதா அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். கவனிங்க. எஸ், இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. integral 0 to 1 2x plus 7 divided by 5x square plus 9 dx. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா முதல்ல இந்த ஃபங்க்ஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். 2x by denominator, அதுக்கு ஒரு ப்ளஸ் போட்டு 7 by denominator, இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ integral 0 to 1 2x by 5x square plus 9 dx plus integral 0 to 1 7 by 5x square plus 9 சரியா dx. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா டினாமினேட்டரை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறோம் சரிங்களா. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது, இந்த கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 2x அப்படின்னு வந்துடும். 2x into 5 10x அப்படின்னு வரும். பட் நியூமரேட்டரில் 10x இல்லை. 10x இல்லை அப்படின்னா நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணோம். 10x கொண்டு வரணும் என்ன பண்ணோம், மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா. 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு வெளில வந்து 1/5 வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே சின்னதாக மேனிப்புலேஷன் கொண்டு வரும். ஏன்னா இந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நம்ம இங்கே 10x கொண்டு வரணுங்கிற காரணத்துக்காக நம்ம வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. integral 0 to 1 2x by 5x square plus 9 dx. கிளியரா இருக்கா? பிளஸ் ஸோ அடுத்தது ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 7/5 வந்து வெளில கொண்டு வந்துடலாம். 7/5 integral 0 to 1. ஸோ இப்போ 7 வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது dx. ஓகே, ஸோ இங்கே 5 வந்து வெளில வந்தாச்சு. அப்போ வெறும் x ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குது பாருங்க, இங்கே 5 வெளில வந்தாச்சு. பட் இங்கே 5 வந்து வெளில வந்துடுச்சு அப்படின்னா 9/5 இருக்கும் இந்த பார்ட்டு. 9/5 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3/√5 ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். 3/√5 ஹோல் ஸ்கொயர். கிளியரா? ஏன்னா இந்த இதில் இந்த 5x ஸ்கொயர் ப்ளஸ் 9லேருந்து 5 வெளில கொண்டு வந்துட்டோம். அதனால 5 வெளில கொண்டு வந்தாலும் இங்கே வெறும் x ஸ்கொயர் இருக்கும். இந்த இடத்துல 5 இல்லை, அதனால டினாமினேட்டரில் 5 புதுசாக வந்துடும் சரிங்களா. ஸோ அதை வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த 9 வந்து 3 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த 5 வந்து நம்ம √5 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ அவரால் 3/√5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா எதை மீன் பண்ணோம், தட் இஸ் 9/5ங்கிறத மீன் பண்ணோம் சரிங்களா. ஸோ 3/√5 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது, நமக்கு 9/5ங்கிறத மீன் பண்ணுது. கிளியரா இருக்கா?
ஸோ இப்போ பாருங்க இந்த இதுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கு சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயருக்கு வந்து நமக்கு ஃபார்முலா இருக்கு. கிளியரா? ஓகே. அதே நேரத்தில் ஸோ இந்த 5 வந்து நம்ம இப்போ உள்ள கொண்டு போயிடுறோம். இந்த 1/5 மட்டும் வெளில வச்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ 1/5 இன்டெக்ரல் 0 to 1 ஓகே. இங்க 10x divided by 5x square plus 9 dx plus 7/5 integral 0 to 1 dx divided by x square plus a square. x square plus a square இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டோம். a உடைய வேல்யூ தான் 3/√5 அப்படிங்கிறது. ஸோ here a is equal to 3/√5. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியா. plus 3/√5 whole square. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆனது இன்டகிரேட் பண்ற வடிவத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். நம்மளால இன்டகிரேட் இதுக்கப்புறம் பண்ண முடியும் ஈஸியா சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம அடுத்த பேஜில் எடுத்துக்கலாம். கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நம்ம கொண்டு போயிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு? ஸோ வெளில 1/5 இருக்கு. இங்க ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் கிடைக்குது அப்படின்னா அது log ஆஃப் தட் டினாமினேட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்க 5x square plus 9 நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். எனக்கு 10x அப்படின்னு கிடைக்குது. அப்ப நான் இதை வந்து எப்படி எழுதலாம்? கம்ப்ளீட்டா log ஆஃப் 5x square plus 9 எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த பார்ட் வந்து log ஆஃப் 5x square plus 9 அப்படின்னு நான் எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன இருக்கு பாருங்க. 7/5 வெளில இருக்கு. ஓகே. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஓகே. இன்டெக்ரல் dx by x square plus a square. ஸோ இதுக்கு என்னப்பா ஃபார்முலா? ஓகே. 1/a into tan inverse of x by a. tan inverse x by a சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ண போறோம் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு சரிங்களா. ஸோ அப்போ செகண்ட் பார்ட்ல என்ன இருக்கு பாருங்க நமக்கு. இன்டெக்ரல் dx divided by x square plus 3/√5 whole square இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ 1/a a உடைய வேல்யூ என்னப்பா வருது உங்களுக்கு? 3/√5. ஓகே. அப்போ 1/3/√5 சரிங்களா. இது கிளியரா இருக்கு உங்களுக்கு எப்படி எழுதுறோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பிராக்கெட் எடுத்துக்கோங்க. பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்துருங்க. எஸ். ஸோ அடுத்து 1/a எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து tan inverse. ஸோ அடுத்தது x by a. x உடைய வேல்யூ என்ன? ஸோ அதே தான் x a தான். ஸோ டிவைட் பை a கான வேல்யூ வந்து 3/√5. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ இந்த பார்ட்டை நம்ம எரேஸ் பண்ணிடலாமா? எஸ். இந்த பார்ட் எரேஸ் பண்ணிடலாம் இப்போ. எனி டவுட் இன் திஸ்? இதுவரை கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. ஓகே. 1 second. Sorry guys. ஓகே. ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கா? நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இன்டகிரேட் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இதை சிம்பிளை பண்ணணும். ஓகே. அடுத்தது சிம்பிளை பண்ணலாம். கவனிங்க. 1/5 அப்படியே உள்ள கொண்டு வந்துருங்க. இந்த 5x ஸ்கொயரா 5x square plus 9. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம? log of 5x square plus 9. ஸோ லிமிட் வேல்யூ ஏதாவது கொடுத்துருக்காங்க 0 to 1 லிமிட் வேல்யூ உள்ள நம்ம எடுத்துக்கணும் இங்க சரிங்களா. 0 to 1 அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட். அப்போ இந்த அப்பர் லிமிட் வந்து நீங்க 1 சப்ஸ்டியூட் பண்றீங்க. அப்போ 5 plus 9 வந்து என்ன வரும்? 14 வரும். 1/5 log 14 ஓகே மைனஸ் என்ன வருது உங்களுக்கு? லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 5x ஸ்கொயர் வந்து 0 ஆயிடும். அப்போ log 9 அப்படின்னு வரும். log 9 ஓகே பிளஸ். ஸோ அடுத்தது வந்து இந்த √5ம் இந்த 5 கேன்சல் ஆனால் டினாமினேட்டர்ல √5 இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்தது இங்க என்ன வருது பாருங்க உங்களுக்கு 7/√5. இங்க 3 இருக்கு. 3யோட மல்டிப்ளை பண்ணா 3√5 வந்துரும். ஓகே. ஸோ tan inverse இது ரெசிப்ரோக்கல் ஆயிடும் சரிங்களா. ரெசிப்ரோக்கல் ஆனா என்ன வருது பாருங்க உங்களுக்கு √5
x வந்து 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம் நீங்க சரிங்களா சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு √5/3 √5/3 அப்படின்னு வரும் ஸோ இங்க 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா tan 0 0 தான் அப்போ இந்த கம்ப்ளீட் டேர்மே வந்து 0 ஆயிடும் tan 0 வந்து 0 தான் சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு பார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது இப்போ ஓகே காட் இட் ஸோ இப்போ இதை சிம்ப்ளை பண்ணலாம் ஃபர்தரா ஸோ லாக்ல வந்து ரெண்டு டேர்ம் வந்து மைனஸ்ல இருக்குன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் அது ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ log 14/9 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் கிளியரா இருக்கா ஸோ அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் என்ன பார்ட் இருக்கு பிளஸ் 7/3√5 tan inverse √5/3 சரிங்களா ஸோ இவ்வளோதான் இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸோ ஃபைனல் ஸ்டெப் பாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக என்ன ரிசல்ட் கிடைச்சோ அதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க தட்ஸ் யுவர் ஆன்சர் எனி டவுட் இன் திஸ் இந்த ஒர்க்கிங் எல்லாமே கிளியரா இருக்கா அப்டேட் பண்ணுங்க ஹாய் மார்ஷல் வெல்கம் கண்ணா வெல்கம் ஸோ அடுத்தது போகுமா நெக்ஸ்ட் ஒன் தெளிவா இருக்கா ஓகே ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உங்க புக்ல வந்து எக்ஸாம்பிள் 9.8 சரியா ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் கவனிங்க ஈஸியான கொஸ்டின் தான் கஷ்டமெல்லாம் கிடையாது ஓகே ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் சரிங்களா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ஸோ இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியும் நம்மளால சரிங்களா கவனிங்க லெட் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னா இந்த t அப்படிங்கிறது secant x வந்து நம்ம t அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ லெட் t is equal to secant x இப்போ t வந்து secant x அப்படின்னா dt/dx என்ன வரும் நமக்கு பாருங்க ரெண்டு சைடு வந்து நீங்க என்ன பண்றீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அப்ப secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும் secant x tan x அப்படின்னு வரும் சரியா சோ இப்போ இந்த dx வந்து ரைட் சைடு கொண்டு போயிடுங்க நமக்கு என்ன தேவை அப்படினா dt தான் தேவை சரிங்களா சோ அப்ப dt is equal to secant x tan x dx சரிங்களா இப்போ இந்த பார்ட் நமக்கு தேவைப்படும் இந்த t அப்படிங்கிறது தேவைப்படும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம இந்த क्वेश्चनல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இப்போ சரிங்களா சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா क्वेश्चनல இன்டெகிரல் secant x க்கு பதிலா நம்ம t அப்படினு எடுப்போம் இல்லையா ஓகே and அடுத்து என்ன இருக்கு dt இந்த கம்ப்ளீட் பார்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா dt ன்னு எடுத்துக்கலாம் and இது வந்து 1 + t ஸ்கொயர் ன்னு எடுத்துக்கலாம் சோ அப்ப இன்டெகிரல் dt by 1 second dt by 1 + t ஸ்கொயர் கிளியரா சோ அடுத்து இன்னொரு முக்கியமான ஸ்டெப் வந்து பெண்டிங் இருக்கு என்ன அப்படினா இந்த இன்டர்வல் நீங்க சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல இந்த இன்டர்வலும் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா சோ இங்க t = secant x அப்படினு எடுத்துக்கிங்க கரெக்ட்டா ஓகே when x அப்படினு இருக்கும்போது தான் லிமிட் வந்து 0 π/3 அப்படினு இருக்கு சரியா அதே வந்து இந்த x க்கு பதிலா நம்ம t அப்படினு எடுக்கறோம் பாருங்க t = secant x அப்படி நம்ம எடுக்கறோம் சரிங்களா சோ அப்ப x வந்து 0 ன்னு எடுத்தோம் இல்லையா அந்த 0 வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ப secant 0 சோ secant 0 என்ன வருது உங்களுக்கு 1 சோ அதே மாதிரி இந்த π/3 வந்து x இருக்கக்கூடிய இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சோ அப்போ secant π/3 ன்னு வரும் சோ அப்ப secant π/3 வந்து என்ன வருது உங்களுக்கு 2 அப்படினு வரும் சரிங்களா கிளியரா இருக்கா சோ இப்போ லிமிட் இந்த நியூ லிமிட்ஸ் வந்து என்னவா மாறுது பாருங்க 1 ல இருந்து 2 வரைக்கும் இதுக்கு முன்ன 0 ல இருந்து π/3 அப்படினு இருந்தது x அப்படினு இருக்கும்போது சரிங்களா இப்போ நம்ம t அப்படினு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்றோம் அதனால லிமிட்டும் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா சோ அப்ப லிமிட் வந்து 1 ல இருந்து 2 அப்படினு மாறுது சோ அப்ப இந்த இடத்துல 1 to 2 இப்போ क्वेश्चन உடைய வடிவத்தையே மாத்தியாச்சு क्वेश्चन உடைய ஃபார்மேட்டே நாம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ நாம சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி தான் சோ இப்போ லாஸ்ட் क्वेश्चनல கூட நாம சால்வ் பண்ணிருந்தோம் கரெக்ட்டா சோ என்ன பாத்துறோம் dx by 1 plus x square புரியுங்களா சோ இந்த ஃபார்மேட் வரும்போது என்ன வரும் நமக்கு ஃபார்முலா ஓகே dx by a square plus x square சோ இதுக்கான இன்டகிரேஷனுக்கான வேல்யூ என்ன வருது உங்களுக்கு 1/a tan inverse of x by a சரிங்களா சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம இத சால்வ் பண்ணிடலாம் ஓகே this is equal to 1/a இந்த இடத்துல a ங்கிறது வந்து என்ன வருது பாருங்க உங்களுக்கு 1 சரிங்களா சோ அப்போ 1/1 tan inverse of x
ஸோ இந்த இடத்துல எக்ஸுங்கிறது தான் டி, சரிங்களா? ஸோ அப்போ டி பை ஏ உடைய வேல்யூ 1. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் அப்பர் லிமிட்டும் லோவர் லிமிட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ tan inverse of 2 minus tan inverse of 1 அப்படின்னு வரும், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan inverse of tan inverse 2 minus tan inverse 1 அப்படின்னு வரும். tan inverse 1க்கு வந்து நமக்கு வேல்யூ தெரியும். tan inverse 1 அப்படின்னா π/4, சரிங்களா? π/4 மைனஸ் tan inverse 2க்கு வந்து தெரியாது. ஸோ அதனால tan inverse 2 வச்சுக்கோங்க. இது tan inverse 2 வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சுது, சரிங்களா? சப்ஸ்டியூஷன் மெத்தட் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த பார்ட் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இந்த dx மட்டும் ரைட் சைடு கொண்டு போயிட்டோம் பிகாஸ் we require dt, சரிங்களா? ஸோ அப்போ dt வந்து secant x tan x dx இந்த மாதிரி வரணும். ஏன் அப்படின்னா இந்த பார்ட் தான் நியூமரேட்டர்ல இருக்கு, சரிங்களா? ஸோ நியூமரேட்டர்ல dt அப்படிங்கிறது வரணும், சரிங்களா? ஸோ அடுத்தது இது வந்து 1 + t ஸ்கொயர்னு மாறிடுது. அப்போ dt by 1 + t ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் கொஸ்டினை. ஸோ அதுக்கப்புறம் இங்க லிமிட் வந்து 0 to π/3 இருக்கு. அந்த லிமிட் 0 to π/3ங்கிறது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் t என்ன லிமிட் வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ இங்க எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்றோம். secant 0 அப்படின்னு வரும். அப்போ வந்து அதனுடைய வேல்யூ 1. அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக π/3 சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ secant π/3, secant π/3 உடைய வேல்யூ வந்து 2. ஸோ அப்போ நியூ லிமிட்ஸ் வந்து 1ல இருந்து 2 வரைக்கும் அப்படின்னு வருது, சரிங்களா? ஸோ அப்போ 1ல இருந்து 2 வரைக்கும் அப்படின்னு நம்ம நியூ லிமிட் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்படி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இன்டகிரேஷன் எடுத்துட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து கிடைச்சிரும். காட் இட்? ஸோ இப்படி தான் நீங்க சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து ஒர்க் அவுட் பண்றீங்க. கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க சாட்ல. ஓகே, ஸோ அடுத்தது போலாமா? கமான் கைஸ், நெக்ஸ்ட். அடுத்தது உங்க புக்ல வந்து எக்ஸாம்பிள் 9.10. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். கவனிங்க பசங்களா. 9.10. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ். லாஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். பட் இந்த கொஸ்டின் வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போறோம். இதுவும் ஒரு சூப்பரான மெத்தட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் மெத்தட். ஏன் அப்படின்னா கீழே வந்து 2 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ எப்படி வந்து இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் பார்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த இன்டெகிரல் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் இதை வந்து நான் i அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? யூஸ்வலா i அப்படிங்கிறது வந்து நம்ம இன்டெகிரேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள். ஓகே, ஸோ i is equal to integral 1 to 2 x by x plus 1 into x plus 2 dx. கிளியரா இருக்கா? ஓகே, this is equal to. ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் இந்த பார்ட்டை. ஓகேவா? ஸோ பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் சொல்றேன், கவனிங்க. 2 ஃபிராக்ஷனா வந்து நான் இப்போ கன்வெர்ட் பண்ண போறேன். 2 ஃபிராக்ஷன் எடுக்க போறேன். இது வந்து சிங்கிள் ஃபிராக்ஷனா இருக்க போது 2 ஃபிராக்ஷன் நான் ஸ்ப்ளிட் பண்ண போறேன். ஸோ அப்போ எப்படி 2 ஃபிராக்ஷன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இந்த ரைட் சைடில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். x by x plus 1 into x plus 2. This is equal to a by x plus 1, a by x plus 1 plus b by x plus 2 அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. இந்த x plus 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல வர்ற மாதிரியும், இந்த x plus 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செகண்ட் ஃபேக்டர் வந்து ரெண்டாவது ஃபிராக்ஷன்ல வர்ற மாதிரியும் நீங்க எடுத்துக்கோங்க. மேல வந்து a b. இப்போ முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா இந்த a கான வேல்யூ என்ன வரும், b கான வேல்யூ என்ன வரும், அது நம்ம கண்டுபிடிக்கணும். அது முக்கியமான டாஸ்க், சரிங்களா? ஸோ இப்போ a and b கான வேல்யூ வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இதை சிம்ப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? LCM எடுத்துட்டு இதுக்கு சிம்ப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வருது? ஓகே, LCM எடுத்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர்ல வந்து உங்களுக்கு x plus 1 into x plus 2 வந்துடும். ஏன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல a into x plus 2, a into x plus 2 plus b into x plus 1 அப்படின்னு வந்துடும் இங்க, சரியா? இங்க லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு பாருங்க, x by x plus 1 into x plus 2. ஸோ இப்போ LCM எடுத்தாச்சு இல்லையா ரைட் சைடில், LCM வந்து ரைட் சைடில் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த டினாமினேட்டர் பார்ட் இதையும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் பார்ட்டும் ரைட் சைடில் வரக்கூடிய டினாமினேட்டர் பார்ட்டும் கேன்சல் ஆயிடும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த a பார்ட்டை வந்து 0 ஆக்குங்க. 0 ஆக்கணும்னா x என்ன எடுக்கணும். இப்போ a பார்ட் 0 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக b கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும்.
அதே மாதிரி பி பார்ட்டை வந்து நீங்க 0 ஆக்குனீங்கன்னா ஏக்கான வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடும். இதுதான் சிம்பிளான ஒரு மெத்தடு டு கெட் ஏ அண்ட் பி வேல்யூஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஏ பார்ட்டை 0 ஆக்கணும்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டிட் பண்ணணும். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. எக்ஸுக்கு பதிலாக -2 நான் எடுக்கிறேன். ஸோ -2 எடுத்தா இந்த பார்ட் என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக 0 ஆயிடுமா? அப்போ இங்கே என்ன வருது பாருங்க, -2 + 1 -2 + 1 -2 + 1 அப்படின்னா என்ன வருது, -1. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு -1. சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டு சைடும் மைனஸால மல்டிப்ளை பண்ணா ஓகே, ஸோ என்ன வருது பாருங்க, உங்களுக்கு எக்ஸுக்கும் -1 எடுக்கணும் இல்லையா இந்த இடத்துல, சாரி -2 எடுக்கணும் இல்லையா எக்ஸுக்கும், லெஃப்ட் சைட்லையும் -2 எடுக்கணும் இங்கே. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே -2 எடுத்துக்கோங்க. என்ன வருது பாருங்க உங்களுக்கு, ஸோ இந்த பார்ட் 0 ஆயிடுச்சு. இது -2 + 1 தட் இஸ் -1. ஸோ இங்கே -2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. எஸ், ஸோ ரெண்டு சைடும் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ b = 2 வருது. b = 2. கிளியரா? b-க்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த b பார்ட்டை 0 ஆக்கிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுக்கலாம், -1 எடுக்கலாம். அப்போ -1 + 1 0 ஆயிடுமா, 0 × b 0. சரிங்களா? அப்போ b பார்ட் கம்ப்ளீட்டாக 0 ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டாவது என்ன செய்கிறோம் அப்படின்னா, புட் x is equal to -1 -1 எடுங்க. ஸோ அப்போ எடுத்து என்ன வருது பாருங்க உங்களுக்கு, -1 இந்த லெஃப்ட் சைட் பார்ட் -1 that is equal to a of -1 + 2. அப்போ a of 1 அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல என்ன வருது பாருங்க உங்களுக்கு, b of -1 + 1 வந்து 0 ஆயிடும். அப்போ அந்த பார்ட் கம்ப்ளீட்டாக 0. அப்போ a is equal to -1. இப்போ a-க்கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, b-க்கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதை கொண்டு வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் இதில் வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ வாட் இஸ் a, வாட் இஸ் b அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்ட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க. இப்போ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஓகே, இன்டெக்ரல் 1 to 2. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா a எடுக்க போகிறேன். a/x + 1 ப்ளஸ் b/x + 2. ஓகே, dx. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஸோ இப்போ a-க்கான வேல்யூவும் b-க்கான வேல்யூவும் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஓகே, இன்டெக்ரல் என்ன கொடுத்துருக்காங்க, 1 to 2. a உடைய வேல்யூ -1 -1/x + 1 ப்ளஸ் b-க்கான வேல்யூ வந்து உங்களுக்கு 2 வருது, 2/x + 2. சரியா? dx. இப்போ சால்வ் பண்றது ஈஸி. இப்போ நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும், ஈஸியா நம்மளால இன்டெகிரேஷன் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க என்ன இருக்கு, இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டா வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். -1/x + 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அதை இன்டெகிரேட் பண்ண என்ன வருது நமக்கு, log of மைனஸ் வந்து அப்படியே வரும், log of x + 1 அப்படின்னு வருமா உங்களுக்கு, x + 1. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க இந்த 2 இருக்கா, 2 வந்து வெளில வச்சுக்கோங்க. 2 வெளில வச்சுட்டு 1/x + 2 இருக்கு, அதுக்கு இன்டெகிரேட் பண்ண என்ன வருது நமக்கு, log of x + 2 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பார்ட்டுக்கு ஓவரால் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிமிட் வந்து அப்ளை பண்ணிடலாம். லிமிட் வந்து என்ன, 1 to 2. மினிமம் லிமிட் 1, லோவர் லிமிட் 1, மேக்ஸிமம் லிமிட் வந்து அப்பர் லிமிட் வந்து 2. ஓகேங்களா? ஸோ அப்போ லோவர் லிமிட் அப்பர் லிமிட் வந்து நம்ம இப்போ இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரிங்களா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 + 1 3. ஸோ இந்த இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணால் 4. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது உங்களுக்கு, ஸோ இது வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இதை லாகரிதம் ரூல் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ண முடியுமா? எஸ், மாடிஃபை பண்ண முடியும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து நம்ம டிவிஷன் ஃபார்மில் இதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ log of x + 2, log of x + 2, இந்த 2 வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம் பவரில். அப்போ x + 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இந்த -1 இருக்கு இல்லையா, இந்த -1 வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ x + 1 ஹோல் பவர் -1. -1 டினாமினேட்டரில் வந்துடும், விச் மீன்ஸ் x + 1. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இந்த பார்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பார்ட்டுக்கு நம்ம லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ லோவர் லிமிட் அப்பர் லிமிட் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ அப்ளை பண்ணால் இங்கே என்ன வருது பாருங்கள், 2 + 2 4, 4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ இங்கே 2 + 1, அப்போ 16/3 அப்படின்னு வருமா? ஸோ log of 16/3.
ஸோ மைனஸ் இப்போ லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க, இந்த 1ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன வருது உங்களுக்கு 1 + 2 3, 3 ஸ்கொயர் வந்து 9, அப்போ 9/2 அப்படின்னு வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ log 9/2. ஸோ அகைன் மைனஸ் வருது. ஸோ லாகர்தம் உடைய கோஷன்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ லாகர்தம் உடைய கோஷன்ட் ரூல் படி என்ன சொல்லுது அப்படின்னா மைனஸ் வரும்போது ஃப்ராக்ஷன் எழுதலாம். இதை log 16/3 டிவைட் பை 9/2 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ இது சிம்பிளை பண்ண என்ன வருது பாருங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு log 16/3 இன்ட்டு 2/9 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணால் ஃபைனல் அவுட்புட் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ 32/27. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் log 32 டிவைட் பை 27. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஆன்சர் வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. ஸோ யாருக்காவது புரியாமல் இருக்கா? புரியலனாலும் கேட்கலாம். ஓகே, ஸோ ஏதாவது புரியலாம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே, அப்டேட் பண்ணுங்க மார்ஷல். ஸோ தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் வந்து உங்க புக்ல எக்ஸாம்பிள் 9.13ல கொடுக்கப்பட்ட கொஸ்டின். சரியா? ஸோ இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க பசங்களா. ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எவாலுவேட் இன்டெக்ரல் ஃப்ரம் 0 to π/2. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் tan x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் cot x. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இது வந்து டெஃபினட் இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க. லோவர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து π/2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. ஸோ த கிவன் இன்டெக்ரல், இந்த கொஸ்டின் வந்து நான் I அப்படின்னு எடுத்துக்கிறேன். I இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2. ஓகே, ஸோ ரூட் tan x வந்து நான் எப்படி எழுதலாம்னா ரூட் sin x பை ரூட் cos x அப்படின்னு நான் எழுதிக்கலாம் ஸ்ப்ளிட் பண்ணி. சரிங்களா? ஸோ sin பை காஸ் தானப்பா tan. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பிளஸ் cot x எப்படி எழுதிக்கலாம்னா ரூட் cos x டிவைட் பை ரூட் sin x அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஓகே, dx. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாம இன்டெகிரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நம்ம இந்த கொஸ்டினை வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் ஒர்க் இருக்கு நமக்கு இப்போ. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்து என்ன வருது பாருங்க. 0 to π/2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ரூட் sin x இன்ட்டு ரூட் sin x வந்து sin xன்னு வரும். ரூட் cos x இன்ட்டு ரூட் cos x வந்து cos x அப்படின்னு வரும். டிவைட் பை ரூட் cos x இன்ட்டு ரூட் sin x. சரிங்களா? ஸோ என்ன வருது? ஒரே ஒரு ஸ்கொயர் ரூட் காமனாக எடுத்துக்கலாம் ரெண்டுத்துக்கும். sin x cos xன்னு எடுத்துக்கலாம் இங்கே. sin x cos x. ஓகே, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. sin x cos x வந்து தொடர்ந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு 2 வந்து முன்னாடி கொண்டு வரணும். அப்போ 2 கொண்டு வரணும் என்ன பண்ணணும்? ரூட் 2வால மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா இது வந்து 2 sin x cos x அப்படின்னு வந்துடும். அப்போ 2 sin x cos x வந்து என்ன ஃபார்முலா? ஓகே, ஸோ 2 sin x cos x that is equal to sin 2x இல்லையா? sin 2x. ஸோ அந்த மாதிரி கொண்டு வருவோம். ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மேலேங்களையும் ரூட் 2வால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ரூட் 2 டிவைட் பை ரூட் 2. சரியா? ஸோ ரூட் 2வால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரூட் 2 வந்து இதுக்குள்ளே கொண்டு போக போகிறேன். சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே கொண்டு போனால் என்ன வருது பாருங்க நமக்கு. ஸோ இதுக்கான ஒர்க்கிங் வந்து இங்கே பார்க்கலாம். அடுத்தது ஃபர்தரா கவனிங்க. எஸ், இப்போ ரூட் 2 வந்து வெளில வச்சுக்கலாமா? ரூட் 2 இன்டெக்ரல் 0 to π/2 sin x plus cos x divided by square root of 2 sin x cos x. root 2 வந்து உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. 2 sin x cos x அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? sin 2x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ sin 2x அப்படின்னு எழுதலாம். RS வேற எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதலாம். நம்ம இன்டெகிரேட் பண்ற வடிவத்துக்கு மாற்றணும் இல்லையா? ஸோ இந்த ரூட் 2 அப்படியே வச்சுக்கோங்க. இன்டெகிரல் 0 to π/2 sin x plus cos x divided by, ஸோ இதையே நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா under the square root 1 minus of sin x
minus cos x whole square அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம் சரிங்களா whole square அப்படின்னு இதை வந்து மாத்திக்கலாம் கிளியரா இருக்கா அப்டேட் பண்ணுங்க இது கிளியரா இருக்கா சோ என்ன பண்ணிருக்கோம் அப்படினு ஓகே இப்போ பாருங்க sin x minus cos x இது வந்து a minus b whole square தானே இத வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி பாருங்க sin square x plus cos square x இது எக்ஸ்பாண்ட் பண்ணாலும் இதே தான் கிடைக்கும் 2 sin x cos x தான் அவுட்புட்டா கிடைக்கும் செக் பண்ணி பாருங்க 1 minus sin square x plus cos square x okay minus 2 sin x cos x னு வருமா sin x into cos x okay இப்போ இதுக்கான வேல்யூ என்ன வரும் sin square x plus cos square x கான வேல்யூ வந்து 1 தான் ஓகேங்களா அப்ப இந்த -1 ம் +1 எலிமினேட் ஆயிடும் அப்ப இந்த பார்ட் கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆயிடுச்சு சரிங்களா சோ அப்ப மிச்சம் என்ன இருக்கு பாருங்க உங்களுக்கு வெளியில வந்து மைனஸ் இருக்கு இந்த மைனஸ் வந்து இதோட மல்டிப்ளை ஆகும்போது பிளஸ் ஆயிடும் மைனஸ் into மைனஸ் பிளஸ் அப்போ +2 sin x cos x வந்து அப்படியே தான் வருது சோ அப்போ நாம என்ன செய்யலாம் அப்படினா this is equal to 1 minus sin x minus cos x whole square னு கூட எழுதலாம் சரிங்களா 1 second guys okay this is equal to 1 minus sin x minus cos x whole square அப்படினு நாம எழுதிக்கலாம் இத கிளியரா இது புரிஞ்சுதா பாருங்க ஓகே சோ அப்ப 2 sin x cos x பதிலா இந்த பார்ட்ட நாம சூஸ் பண்றோம் 1 minus sin x minus cos x whole square இத வந்து நாம சூஸ் பண்ணி நாம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம் சரிங்களா எஸ் சோ இப்போ இத எரேஸ் பண்ணிடலாம் ஜஸ்ட் உங்களுக்கு நான் வெரிஃபை பண்ணி காட்னேன் ரெண்டும் சேம் தான் அப்படிங்கறத வெரிஃபை பண்ணி காட்னேன் ஓகே சோ அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யலாம் நாம இப்போ this is equal to substitution method யூஸ் பண்ணலாமா இப்போ ஓகே இப்போ substitution method யூஸ் பண்ணா ஈஸியா சால்வ் பண்ண முடியும் சரிங்களா using substitution u is equal to sin x minus cos x அப்படி நாம எடுத்துக்கலாம் sin x minus cos x இப்போ நாம du by dx கண்டுபிடிக்கலாமா du ரெண்டு பக்கமும் நீங்க என்ன பண்றீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க சோ அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருது பாருங்க உங்களுக்கு this is equal to sin x வந்து உங்களுக்கு cos x ஓகே cos x வந்து minus ஆஃப் minus plus அப்ப cos x plus sin x dx கிளியரா சோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நாம என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ராப்ளத்துல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரிங்களா ஓகே சோ நமக்கு நியூமரேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க இந்த இடத்துல dx வரும் இல்லையா எங்கெங்கெல்லாம் dx எழுதாம இருக்கோ அதை எழுதிக்கோங்க சரிங்களா எஸ் சோ இப்போ இந்த sin x plus cos x dx இருக்கு இல்லையா சோ இதுக்கு பதிலா நம்ம du அப்படி நாம எழுத போறோம் இப்போ கிளியரா இருக்கா சோ அடுத்து டினாமினேட்டர்ல பாருங்க sin x minus cos x இருக்கு இல்லையா அதுக்கு பதிலா நாம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா u அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரிங்களா சோ கிளியரா இருக்கா என்ன பண்ண போறோம்னு ஓகே சோ அடுத்த பேஜ்ல போய்ட்டு வொர்க் அவுட் பண்ணலாம் கவனிங்க எஸ் I is equal to √2 அதே நேரத்துல நம்ம லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணோம் சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்ல கட்டாய லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணோம் நாம சப்ஸ்டிட்யூஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன லிமிட் கொடுத்திருந்தாங்க நமக்கு 0 to π/2 கரெக்ட்டா சோ x வந்து 0 π/2 இப்போ நாம u அப்படி நாம எடுத்துறோம் u is equal to என்ன எடுத்துறோம் sin x minus cos x அப்படினு எடுத்துறோம் sin x minus cos x சரியா சோ இப்போ இந்த x உடைய வேல்யூ 0 அப்படிங்கறத இந்த u அப்படிங்கறதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ப sin 0 minus cos 0 சரிங்களா சோ sin 0 என்ன வருது உங்களுக்கு 0 cos 0 1 சரிங்களா அப்ப இங்க வந்து என்ன வரும் -1 சோ அடுத்து π/2 sin π/2 வந்து உங்களுக்கு 1 cos π/2 0 சரிங்களா அப்ப 1 minus 0 that is 1 அப்ப -1 ல இருந்து 1 சோ இதுதான் நம்மளுடைய நியூ லிமிட்ஸ் வந்து இதுதான் சரிங்களா சோ இப்போ இந்த நியூ லிமிட்ஸ் வந்து நம்ம இங்க எடுத்துக்கணும் ஓகே சோ அப்ப -1 ல இருந்து 1 வரைக்கும் சரிங்களா அதுக்கு அப்புறம் தான் சப்ஸ்டிட்யூஷன் நம்ம அப்ளை பண்ணோம் சரிங்களா சோ சப்ஸ்டிட்யூஷன் மேல என்ன வருது பாருங்க நமக்கு நியூமரேட்டர் பார்ட் வந்து du டினாமினேட்டர்ல என்ன வருது நமக்கு 1 minus u square 1 minus u square கிளியரா இருக்கா any doubt in this இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு under the square root கரெக்ட்டா under the square root 1 minus u square சோ இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு நம்ம கிட்ட சரிங்களா
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் யூ ஸ்கொயர். சரிங்களா? இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரூட் 2 ஸ்டார்டிங்லேயே ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதி போட்டிருக்கேன்னா ஒரு தடவை நீங்கள் அதை விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் யூ, சைன் இன்வர்ஸ் ஆஃப் யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இதனுடைய லோவர் லிமிட் வந்து -1, அப்பர் லிமிட் வந்து 1. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரூட் 2. ஸோ இந்த இடத்துல 1 வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 என்ன ஆங்கிளுக்கு வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு வருது 5/2. சரிங்களா? ஸோ அடுத்தது -1. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 அப்படின்னா -5/2, -5/2. கிளியரா? ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும் ப்ளஸ். அப்போ 90 + 90 180. 180 அப்படின்னா ரூட் 2 இன்ட்டு பைன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? கிளியரா இருக்கா? ஸோ அப்போ பை ரூட் 2 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். பை இன்ட்டு ரூட் 2. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. I is equal to this. நோட் பண்ணியாச்சா? ஓகே, சிம்பிள் தானேப்பா. சப்ஸ்டியூஷன் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டீங்க தானே? எதுவும் டவுட் இல்லை தானே? ஓகே, ஸோ அடுத்தது ஒரு சூப்பரான கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். ஸோ இதே மாதிரி இன்டெகிரேஷனில் மாடல்ஸ் எல்லாம் வந்தால் எப்படி சார் சால்வ் பண்ணுறது? ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? இன்டெகிரல் -4 to 4 மாடுலஸ் ஆஃப் x + 3 dx அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் கிடையாது. சரிங்களா? அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் எப்படி இருக்கும்? கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? ஓகேங்களா? இது வந்து v கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்வோம். சரிங்களா? v கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். ஸோ இந்த x + 3 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ x + 3 = 0 அப்படின்னு எடுத்தோன்னா x உடைய வேல்யூ நமக்கு -3 அப்படின்னு வருது. அப்போ இந்த -3 அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் இந்த கிராஃப் வந்து இந்த x ஆக்சிஸை டச் பண்ணும். சரிங்களா? ஸோ v கிராஃப் இப்படி வரும் நமக்கு. ஓகே, ஸோ -3. ஸோ இந்த -3ங்கிற பாயிண்ட்ல இப்படி டச் ஆகிட்டு இப்படி போயிடும். சரிங்களா? ஸோ கிராஃப் வந்து இந்த டிக் மார்க் மாதிரி வந்துடும். ஓகே, v கிராஃப். ஸோ இதில் ஆக்சுவலி மாடுலஸ் ஆஃப் x + 3 அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் x + 3க்கு வந்து என்ன அர்த்தம்னா, ஸோ இது வந்து மைனஸ் ஆஃப் x + 3ன்னு வரலாம், அல்லது பிளஸ் ஆஃப் x + 3ன்னு வரலாம். சரிங்களா? ஸோ எந்த இடத்துல இருந்து பிளஸ் ஆஃப் x + 3னா, இந்த -3க்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த பார்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளஸ் ஆஃப் x + 3 இந்த ஃபங்க்ஷனில் இந்த கிராஃப் வந்து இருக்கும். ஸோ இந்த -3க்கு லெஃப்ட் சைடில் வந்து இது வந்து மைனஸ் ஆஃப் x + 3 அப்படின்னு இருக்கும் என்னுடைய ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய வடிவமே மாறும் இப்போ. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் y. y அப்படிங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷன். y is equal to modulus of x + 3. This can be written as minus of x + 3 when the axis lies between -3. இங்க லிமிட் என்ன கொடுத்துருக்க? -4. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து -4. ஸோ அண்ட் இந்த பாயிண்ட் அப்பர் லிமிட் வந்து +4. ஸோ அப்போ -3லேருந்து +3 வரைக்கும் உங்களுக்கு -x + 3 அப்படிங்கிறது ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே மாதிரி -3லேருந்து +4 வரைக்கும் உங்களுக்கு +x + 3 வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ -3லேருந்து அண்ட் சாரி -3 ஆர் -4. This one is -4. -4லேருந்து -3 வரைக்கும் உங்களுக்கு -x + 3 வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து +x + 3. இது எப்போ ஃபங்க்ஷனாக இருக்கும் உங்களுக்கு? -3லேருந்து +4 வரைக்கும். -3லேருந்து +4 வரைக்கும் இந்த x உடைய வேல்யூ இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? எஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து வந்து சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் பார்த்துல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க. கிளியரா இருக்கா? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் இதுக்கான ஒர்க்கிங் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கவனிங்க. ஸோ
அடுத்தது எஸ் இந்த கிராஃப் தான் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ -4லேருந்து -3 வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து இது, -3லேருந்து +4 வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து இதுவாக இருக்கும், x+3 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கான ஒர்க்கிங் வந்து நம்ம பார்க்கலாம், கவனிங்க. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் சரிங்களா. இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். -4 to 4 மாடுலஸ் ஆஃப் x+3 dx வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதாவது -3லேருந்து 4 வரைக்கும் x+3 ப்ளஸ் x+3 இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து இன்டெக்ரல் -4லேருந்து -3 வரைக்கும் உங்களுக்கு -x+3 தான் ஃபங்க்ஷனாக இருக்கும் சரிங்களா. -x+3 தான் ஃபங்க்ஷனாக இருக்கும் dx. கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா இல்லை? ஸோ இப்போ இந்த மைனஸ் வந்து நீங்கள் வெளில கொண்டு வந்துடலாம், அப்போ இந்த ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் -3 to 4 x+3 ஓகே மைனஸ் இன்டெக்ரல் -4 to -3 x+3 dx. கிளியராக இருக்கா? ஸோ இது வரைக்கும் பார்த்தல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எவ்ரி திங் கிளியர் ஆகி இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் சரிங்களா. எஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டெகிரேட் பண்ணலாம் இதை. ஸோ எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்க, x²/2 கிளியரா. ஸோ x²/2. ஸோ அடுத்தது இந்த 3 வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணால் 3x அப்படின்னு வரும், ப்ளஸ் 3x. கிளியராக இருக்கா? ஸோ திஸ் இஸ் -3 to 4. அடுத்தது மைனஸ் ஆஃப் x+3 சேம் தான் வரும், x²/2 ப்ளஸ் 3x. லிமிட் மட்டும் மாறும் -4லேருந்து -3 வரைக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பார்ட்டியும் நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, -x²/2 மைனஸ் 3x சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வருமா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம், -4லேருந்து -3 வரைக்கும். அடுத்தது இந்த பார்ட்டு ஓகே, x²/2 ப்ளஸ் 3x. ஸோ இந்த -3லேருந்து -4 சாரி +4 -3லேருந்து +4 சரிங்களா, -3லேருந்து +4. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம இன்டெகிரேஷன் முடிச்சாச்சு, சப்ஸ்டியூஷன் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. ஸோ இந்த லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் இதுக்கான சப்ஸ்டியூஷன். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் வேல்யூ என்னவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அப்புறம் லோவர் லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகே, ஸோ இதுக்கான ஒர்க்கிங் வந்து நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம், கவனிங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன வந்து நமக்கு -x²/2 மைனஸ் 3x. ஸோ என்னுடைய லோவர் லிமிட் வந்து நமக்கு -4லேருந்து -3 வரைக்கும், லோவர் டு அப்பர், ப்ளஸ் இங்கே என்ன வந்திருக்கு நமக்கு x²/2 ப்ளஸ் 3x. இதனுடைய லோவர் லிமிட் -3, அப்பர் லிமிட் வந்து +4. ஓகே, இப்போ நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க லிமிட்டை. ஸோ இந்த -3 வந்து உள்ளே கொண்டு வந்தால் -3² வந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு, +9 அப்படின்னு வந்துடும். ஸோ வெளில வந்து உங்களுக்கு மைனஸ் இருக்குது, அப்போ -9. ஓகே, -9/2. ஸோ அடுத்து -3 உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு -9 வரும் ஓகேங்களா, +9. கிளியரா. ஸோ இப்போ நீங்கள் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். லோவர் லிமிட் வந்து -4. ஸோ -4² வந்து +16. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ -16 -16/2. ஸோ இந்த -4 உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் -4 × -3 தட் இஸ் +12 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு கம்ப்ளீட்டட். ஸோ அடுத்தது செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம போகலாம் சரிங்களா. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க. செகண்ட் பார்ட்டில் அப்பர் லிமிட் வந்து 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு 16/2 ப்ளஸ் 3 × 4 12. ஓகே, ஸோ அடுத்து -3 உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -3 உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, -3² 9 9/2. ஸோ அடுத்தது -9. கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 18ல் 9 போச்சு அப்படின்னா 9. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள் இங்கே 24. ஸோ 24ல் 16 போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது, 8 கரெக்டாக. அப்போ இங்கே -8 -8/2. இது வந்து என்ன பண்ணுதுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்க எல்லாமே. இது 9/2ன்னு வரும். இது வந்து 8/2
8 by 2 என்ன வருது 4 அப்போ -4 ஓகே ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் 24 plus 16 40 by 2 20 அப்படின்னு வரும் 40 by 2 20 ஸோ அடுத்தது இங்கே -18 9 போச்சு அப்படின்னா -9 by 2 வெளியில் ஒரு மைனஸ் அப்போ +9 by 2 சரிங்களா ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9 by 2 + 9 by 2 ஓகே 18 by 2 அப்படின்னா 9 -4 வந்து 5 ஸோ 5 + 20 வந்து 25 ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 25 கிளியரா ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா பாருங்க ஏதாவது டவுட் இருக்கா இதில் அப்டேட் பண்ணுங்க ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக அப்டேட் பண்ணலாம் ஹாய் நந்தினி வாசுதேவன் வெல்கம் கண்ணா வெல்கம் ஸோ இப்போ தான் உங்களோட சேட் வந்து நான் கவனிக்கிறேன் எஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இது வரைக்கும் எவ்ரி திங் கிளியரை எதுவும் டவுட் இல்லை தானே ஸோ அடுத்தது போவோமா நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நோட் பாயிண்ட் இருக்கு ஸோ இந்த நோட் பாயிண்ட் என்னன்றது பார்த்துடலாம் கவனிங்க டு எவாலுவேட் ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் த டைப் ஸோ இந்த டைப்ல ஏதாவது கொஸ்டின் வருது அப்படின்னால் we have to use substitution method சரிங்களா ஸோ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா u is equal to tan x by 2 எடுத்துக்கோங்க ஸோ அதே மாதிரி cos x is equal to 1 - u square by 1 + u square அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த டைப்புக்கு மட்டும் sin x is equal to 2u by 1 + u square அப்படின்னு எடுத்துக்கணும் dx ஆனது 2du by 1 + u square அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாடலில் கொஸ்டின் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த ஐடியா வந்து உங்களுக்கு தோணும் எஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி நமக்கு நோட் பாயிண்ட்ல கொடுத்துருந்தாங்களே ஸோ இதை வந்து நம்ம இந்த சப்ஸ்டியூஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீகால் ஆகும் சரிங்களா எஸ் ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம் கவனிங்க இது வந்து உங்கள் புக்கில் வந்து எக்ஸாம்பிள் 9.17 கொடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் ஓகே ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் கவனிங்க பசங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைவ் செஷன் வந்து ஏன் வந்து நிறைய பேர் அட்டென்ட் பண்ணுறதில்ல அப்படின்னா ஒன்ஸ் லைவ் முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து 2xல வச்சுட்டு வந்து வாட்ச் பண்ண பார்க்குறாங்க சரிங்களா எஸ் அவங்க வந்து பொறுமை கிடையாது அவங்களுக்கு பொறுமையாக வந்து உட்காந்து லெசன் பண்ணோம் அப்படிங்கிற பொறுமை இல்லை ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2xல வச்சு பார்க்குறாங்க 1.5xல வச்சு பார்க்குறாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஒன்ஸ் செஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 1.5xா 1.2xா இல்லை 2xல வச்சு பார்க்குறீங்களா அது உங்கள் இதை பொறுத்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டியை பொறுத்து சரிங்களா ஓகே கவனிங்கண்ணா ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாமா உங்கள் புக்கில் வந்து 9.17 சரிங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து ஐ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா த கிவன் கொஸ்டின் ஸோ இது வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் திஸ் இஸ் ஈக்குவல் டு π/4 அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா எஸ் ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கவனிங்க this is equal to integral 0 to π/4 sin 2x dx divided by sin power 4x plus cos power 4x yes dx இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த sin power 4x இருக்கு இல்லையா இந்த sin power 4x வந்து sin square whole square னு எழுத போறேன் cos power 4 வந்து cos square plus 4 plus whole square அப்படி நான் எடுக்க போறேன் சரிங்களா ஸோ அடிஷ்னலாக வந்து இங்கே 2ab minus 2ab அப்படிங்கிறது நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அதாவது 2 sin square x cos square x minus 2 sin square x cos square x அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அடிஷ்னலாக சரிங்களா ஸோ இப்போ சின்ன மேனிபுலேஷன் பண்ண போகிறோம் ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஆனது நமக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும் அதுக்காக வந்து இந்த மாதிரி மேனிபுலேஷன் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாருங்க 0 to π/4 நியூமரேட்டர் வந்து as it is அப்படியே எழுதிக்கோங்க sin 2x dx divided by ஸோ டினாமினேட்டர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ டினாமினேட்டர் மட்டும் நான் இப்போ மாடிஃபை பண்ணுறேன் ஸோ sin square x whole square plus cos square x whole square சரிங்களா இதுதான் ஆக்சுவலாக கொடுத்தது இப்போ அடிஷ்னலாக நாம் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் வந்து ஆட் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சேம் டேர்மை சப்ட்ராக்டும் பண்ண செய்யணும் சரிங்களா ஸோ அப்போ ப்ளஸ் 2 sin square x cos square x அதே நேரத்தில் minus 2 sin square x cos square x ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா கிளியராக இருக்கா ஸோ இந்த பார்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும்
ஸோ இந்த 2 sin square x cos square x வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சேம் டேர்ம் வந்து சப்ட்ராக்ட் பண்ணவும் கற்றுக்கணும். அப்போ தான் வந்து ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இங்கே என்ன இருக்கோ அதே விஷயம் வந்து நமக்கு திரும்ப இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பார்ட் வந்து நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே பாருங்க, இது வந்து a ஸ்கொயர், இது வந்து b ஸ்கொயர், இது வந்து 2ab. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பார்ட் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? a + b ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் integral 0 to pi/4. ஓகே, ஸோ sin 2x dx divided by ஓகே sin square x இதுதான் a அண்ட் b வந்து cos square x, ஹோல் ஸ்கொயர். இதுதான் a + b ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய டேர்ம் இது ஒன்று மட்டும் தான் மிச்சம் இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு டேர்ம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். -2 sin square x cos square x. கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ இதுக்கான ஃபர்தர் ஒர்க்கிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்லைட் போயிடலாமா? எஸ், கவனிங்க. which is equal to integral 0 to pi/4 sin 2x dx divided by என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? a + b ஹோல் ஸ்கொயர் எழுதுறோம் இல்லையா? sin square x plus cos square x ஹோல் ஸ்கொயர் -2 sin square x cos square x. ஓகே, நமக்கு இதுக்கான வேல்யூ தெரியும். கரெக்டா? ஸோ sin square x plus cos square x இதுக்கான வேல்யூ என்ன? 1. இது வந்து ஐடென்டிட்டி ட்ரிகனாமெட்ரியில். சரிங்களா? அப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னு தான் வரும். அப்போ 1 - 2 sin square x cos square x அப்படிங்கிறது நமக்கு ஃபர்தராக கிடைக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? which is equal to integral 0 to pi/4 sin 2x dx divided by 1 - 2 sin square x cos square x. கிளியரா? ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இங்கே கவனிங்க. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல 1/2 அப்படிங்கிறது நான் இங்கே எடுத்துக்கிறேன். சரிங்களா? 1/2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்க, sin square x cos square x. ஓகே, ஸோ இது வந்து 2 sin x cos x அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? 2 sin x cos x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து நம்ம 1/2 வந்து வெளில கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ இன்டெக்ரல் 0 to pi/4 sin 2x dx divided by 1 - 1/2ன்றது வெளில வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உள்ள என்ன இருக்குது பாருங்க, எல்லாத்துக்கும் நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? ஓகே, நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ள வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் மறுபடியும் டிவைட் பண்ணுறீங்க. சரிங்களா? அப்போ இது வந்து என்ன வரும்? 2 × 2 4ன்னு மாறிடும் இல்லையா? ஓகே, 4ன்றது வந்து என்ன ஆயிடும்? 2 ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். சரிங்களா? ஸோ அப்போ 2 ஸ்கொயர். ஓகே, அடுத்தது வந்து sin square cos square x அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இது மூணுத்துக்குமே ஸ்கொயர் இருக்குது பாருங்களேன். இந்த 3 டேர்முமே ஸ்கொயர் இருக்குது. அதனால் எல்லா ஸ்கொயரையும் நான் எரேஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுத போகிறேன் இதை. சரிங்களா? ஸோ எல்லா ஸ்கொயர் டேர்மையும் நான் இப்போ வெளில எடுத்துட்டு மேலே பவரில் எழுதிக்கிறேன். அப்போ 2 sin x cos x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். கிளியராக இருக்கா? ஸோ இந்த ஒர்க்கிங் எல்லாமே புரிஞ்சுதா? ஸோ அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட் கவனிங்க. ஓகே, ஸோ இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்துடுங்க. இப்போ அப்போ என்ன வருது உங்களுக்கு? 2 - 1. ஓகே, ஸோ அப்போ இன்டெக்ரல் 0 to pi/4 இந்த 2 வந்து மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ 2 - 1 அப்படின்னா என்ன வருது? 1. சரிங்களா? டினாமினேட்டரில் 2 வரும். அப்போ 1 - ½ அப்படின்றது 1/2. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2 வந்து மேலே போயிடும். ஓகே, ஸோ அப்போ 2 sin 2x dx divided by ஸோ என்ன இருக்குது பாருங்கள் உங்களுக்கு? 2 - sin square 2xன்னு எழுதிக்கலாம் இது. சரிங்களா? ஸோ 2 sin x cos x வந்து என்ன? sin 2x. ஸோ அதனால் வந்து sin 2x. கிளியராக இருக்கா?
ஸோ இப்போ இந்த 2 வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்ப்ளிட் பண்ண போறேன். 1 + 1 அப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ திஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் sin ஸ்கொயர் 2x அப்படின்னு வரும் இங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த 2 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? நம்ம 1 + 1 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ 0 to π/4. ஓகே 2 sin 2x dx divided by 1 + 1 minus sin square 2x. இப்போ what is 1 minus sin square 2x? 1 minus sin square 2x வந்து என்னன்னு சொல்லலாம்? cos square 2x அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. ஸோ அப்போ இன்டெக்ரல் 0 to π/4 2 sin 2x divided by 1 plus cos square 2x. கிளியரா இருக்கா? 1 plus cos square 2x. இது எல்லாமே கிளியரா இருக்கா பாருங்க. ஸோ இங்க dx சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ இந்த cos square 2x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் பார்ட் வருதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. using substitution. ஸோ என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த டேர்மில் t is equal to cos 2x அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ dt is equal to என்ன வரும் பாருங்க உங்களுக்கு? dt that is equal to -2 minus sin 2x. இந்த 2x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 2 அப்படின்னு வரும். சரிங்களா? எக்ஸ்ட்ராவா செயின் ரூல் யூஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல dx வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. dt that is equal to -2 sin 2x dx. சரிங்களா? ஸோ இப்போ இதையும் நாம இங்க ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்க, 2 sin 2x dx இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? dt அப்படின்னு எடுக்க போகிறோம். மைனஸ் வந்து வெளில வச்சுக்க போகிறோம். அப்போ -dt. ஓகே. -dt divided by 1 + t square அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இன்டெக்ரல் -dt divided by 1 + t square. அதே நேரத்தில் இந்த லிமிட்டுடைய வேல்யூ மாற்றணுமா இல்லையா? சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் லிமிட்டுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். சரிங்களா? x ஆனது x அப்படின்னு வரும்போது லிமிட் வந்து 0 to π/4. சரிங்களா? ஸோ இங்கே t is equal to நம்ம என்ன எடுத்திருக்கோம்? cos 2x. t is equal to cos 2x அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் 0 வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. cos 0 அப்படிங்கிறது 1. ஓகே. ஸோ அதே மாதிரி cos π/4. ஓகே. இங்கே 2 into π/4 அப்போ π/2 cos 90. ஓகே. cos 90 வந்து உங்களுக்கு 0. ஓகே. ஸோ கிளியரா இருக்கா? ஸோ அப்போ நியூ லிமிட்ஸ் வந்து 1 to 0 அப்படின்னு வருது உங்களுக்கு. நியூ லிமிட் வந்து உங்களுக்கு எப்படி வருது பாருங்க, 1 to 0. அப்போ 1 to 0. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு கரெக்டுங்களா? இந்த லிமிட் வந்து நீங்க அப்பர் டு லோவரை, லோவர் டு அப்பர் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வந்து வெளில எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வந்து வெளில எடுத்துக்கணும். ஓகே. ஸோ அப்போ ஒரு மைனஸ் நான் வெளில எடுத்துக்கிறேன். இங்கே என்ன இருக்கு பாருங்க, 1 to 0 இருக்கு. அதை வந்து 0 to 1 அப்படின்னு நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். பாருங்க சேஞ்ச் பண்ணிட்டேன். லிமிட்டுடைய ஆர்டர் வந்து மாத்திட்டேன். நாங்க 1 to 0 அப்படின்னு இருக்கு, அது வந்து 0 to 1 அப்படின்னு நான் மாத்திட்டேன். ஓகேங்களா? ஸோ உள்ளேயும் மைனஸ் இருக்கு, -dt divided by 1 + t square. கிளியரா? ஸோ இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ இன்டெக்ரல் 0 to 1 dt by 1 + t square. கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஃபார்முலா தெரியும் கரெக்டுங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ tan inverse of t ன்னு வருமா? this is equal to tan inverse of t. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணிடுங்க 0 to 1. கிளியரா இருக்கா? ஸோ அப்போ 0 to 1 அப்ளை பண்ணால் என்ன வரும்? tan inverse of 1 minus tan inverse of 0. சரிங்களா? ஸோ tan inverse of 1 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வருது? π/4 minus 0. that is equal to π/4. ஓகே. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னப்பா? π/4. ஸோ இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நாம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கொஸ்டினில் இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, செக் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. π/4 அப்படின்னு வரும் கரெக்டா? ஸோ எஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துல ஏதாவது டவுட் இருக்கா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்லோவாக நிதானமாக வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? எஸ். வேறு ஏதாவது கொரிஸ் இருக்குன்னா நீங்கள் சாட்டில் கேட்கலாம்.
ஓகே 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 எஸ், நம்ம சேனலும் பார்ப்பாங்க கூடிய சீக்கிரம். எஸ் நந்தினி, நம்ம சேனலும் கூடிய சீக்கிரம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஓகே, வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டி 6. ப்ராப்பர்ட்டி 6 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். கவனிங்க. integral a to b f of x dx. this is equal to integral a to b f of a plus b minus x. சரிங்களா? ஸோ இந்த f of x அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த xக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, a plus b minus x அப்படின்னு கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ ரெண்டும் சேம் தான். ஓகே, ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி 6. கிளியராக இருக்கா? ஸோ அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் இதில் நோட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் ஏங்கிறத வந்து 0 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ரீப்ளேஸ் a by 0 அண்ட் b அப்படிங்கிறத வந்து a அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஏவை வந்து நம்ம 0 அப்படிங்கிற மாதிரியும் b-யை வந்து a அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் இன்டெக்ரலில். சரிங்களா? ஸோ அப்படி இன்டெக்ரல் வந்து இப்படி ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நியூ இன்டெக்ரல் வந்து இந்த மாதிரி வந்துடும். 0 to a அப்படின்னு வந்துடும். ஸோ 0 to a அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா f of x dx that is equal to என்ன வரும் உங்களுக்கு? ஸோ ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம் நம்ம? ஓகே, a plus b integral a to b f of x dx that is equal to integral a to b a plus b minus x dx. கரெக்டா? ஸோ இப்போ என்ன செய்யணும்? ஏக்கு பதிலாக 0 எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ ஏக்கு பதிலாக நான் 0 எடுத்துடுறேன். பிகாஸ் ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் இதில். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி 6ல் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோங்களோ அதில் வந்து இந்த ஏக்கு பதிலாக 0 அப்படின்னும் பிக்கு பதிலாக ஏன்றதையும் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணால் 0 to a அப்படின்னு வந்துடும். ஸோ 0 to a f of x dx. புரிஞ்சுதா பசங்களா? this is equal to என்ன வருது பாருங்க, 0 plus a அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? 0 to a a minus x அப்படின்னு வந்துடும் இந்த இடத்துல, a minus x dx. ஸோ அப்போ உங்களுக்கு ஒருவேளை லிமிட் ஆனது 0 to a அப்படின்னு வந்தால் நீங்கள் a minus xன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு a to b அப்படின்னு இருக்கிற இடத்துல 0 to a அப்படின்னு வருது அப்படின்னா இந்த ரூல் சேம் ப்ராப்பர்ட்டி 6 நீங்கள் யூஸ் பண்ணும்போது 0 plus a minus xன்னு வரும், which means a minus x அப்படிங்கிறது வரும். டைரக்டாகவே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. டைரக்டாகவே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. கிளியரா? இதையும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி 6ல் ஒரு சப் டிவிஷனாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் வந்து எக்ஸாம்பிள் 9.19ல் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். கவனிங்க பசங்களா. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் 1 by 1. நெக்ஸ்ட் ஓகே, ஸோ integral 0 to pi by 4 1 by sin x plus cos x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து I அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். I is equal to integral 0 to pi by 4 1 by sin x plus cos x dx. Okay, so this is equal to integral 0 to pi by 4 1 by இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா இதில் சின்னதாக ஒரு மேனிபுலேஷன் கொண்டு வர போறேன் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ல. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணுறதன் மூலமா நம்மளால ஈஸியாக வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக இதை இன்டெகிரேட் பண்ண முடியும்னா ஓகே கஷ்டம். ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மேனிபுலேட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்துடுறோம். அப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த √2/2 உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன் இந்த டினாமினேட்டர் பார்ட்டை. ஸோ அப்போ √2 / √2. ஸோ இதால இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ sin x plus cos x இருக்கா? ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் this is equal to so integral 0 to pi by 4 okay 1 by √2. ஸோ இந்த 1 by √2 அப்படிங்கிறது நம்ம வெளில கொண்டு வந்துடலாம். சரிங்களா? 1 by √2 அப்படிங்கிறது இதை வெளில கொண்டு வந்துடுவோம். வெளில கொண்டு வந்துட்டா 1 by √2 நான் வெளில கொண்டு வந்துட்டேன். ஸோ அதாவது இந்த நியூமரேட்டர் பார்ட் அந்த √2 வந்து வெளில கொண்டு வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன இருக்கு பாருங்க, டினாமினேட்டர்ல 1 by √2 இருக்கு, அது வந்து உள்ள கொண்டு போயிடுறோம். சரிங்களா? ஸோ இதுக்குள்ள கொண்டு போகிறோம்.
அப்படி கொண்டு போனால் என்ன வருதுன்னா உங்களுக்கு 1/√2 into sin x ப்ளஸ் 1/√2 into cos x. ஸோ இந்த மாதிரி வரும். புரிஞ்சுதா பாருங்க? கிளியராக இருக்கா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இந்த நியூமரேட்டர் பார்ட்டு நம்ம வெளில கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதுதான் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த ஃபார்மேட்டு. 1/√2 அப்படின்னு என்ன? ஓகே, sin 45 சொல்லலாம் அல்லது cos 45 சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ sin 45 எடுத்துக்கோ இந்த இடத்துல. அப்போ sin 45 into sin x plus cos 45 into cos x. ஸோ அப்போ sin a sin b plus cos a cos b இந்த ஃபார்மேட்டில் வந்தாச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்கான ஃபார்முலா? cos a minus b க்கான ஃபார்முலா இல்லையா? ஓகே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/√2 integral 0 to pi/4. ஓகே, 1 by உங்களுக்கு என்ன வருது பாருங்க, cos pi/4 cos a minus b. இந்த இடத்துல b என்றது x. ஓகே, இதுதான் வந்து a. ஓகே, a என்றது வந்து pi/4 cos pi/4 என்றதா a. ஸோ அப்போ இது வந்து x. கிளியரா இருக்கா? புரிஞ்சுதா பாருங்க? இது தெளிவா இருக்கா எல்லாருக்கும்? அப்டேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ cos pi/4 minus x அப்படிங்கிறது நாம கொண்டு வந்துட்டோம். கிளியரா? ஸோ இதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி 6 வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டி 6 வந்து என்ன சொல்லுது பாருங்க உங்களுக்கு, இன்டெக்ரல் 0 to a f of x dx. இப்போ நோட் பாயிண்ட்ல பார்த்தோம் இல்லையா லாஸ்டா, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்டெக்ரல் 0 to a minus x dx அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ f of a minus x dx அப்படின்னு எடுக்கலாம். ஸோ அப்போ x வரக்கூடிய இடத்துல a minus x அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ அப்போ x வரக்கூடிய இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்னா pi/4 மைனஸ் x அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த x-க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம், pi/4 மைனஸ் x வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி 6ல ரிமார்க்ல வந்து சொல்லப்பட்ட விஷயம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகே. ஸோ சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது பாருங்க நமக்கு, this is equal to 1/√2 integral 0 to pi/4 ஸோ என்ன வருது பாருங்க உங்களுக்கு, cos pi/4 minus of cos pi/4 ரெண்டு கேன்சல் ஆயிருமா? ஓகே. ஸோ என்ன வருது உங்களுக்கு, cos x அப்படின்றது மட்டும் வருமா, 1/cos pi/4 minus of pi/4 minus x. சரிங்களா? dx. இப்போ இந்த pi/4 மைனஸ் pi/4 கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ஸோ ரெண்டு வந்து என்ன ஆயிடுது, இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, பிளஸ். ஓகே. அப்போ cos x அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். this is equal to 1/√2 integral 0 to pi/4 ஓகே 1/cos x அப்படின்னு நம்ம எழுத முடியும். சரிங்களா? ஸோ dx. இது வரைக்கும் பார்த்தல ஏதாவது டவுட்டா? ஸோ அப்போ கொடுத்த கொஸ்டினை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியான வடிவத்துக்கு வந்து மாத்திட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யலாம் பாருங்க, இதுக்கப்புறம் ஈஸி 1/cos x அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம், சீக்கண்ட் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? சீக்கண்ட் எக்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, 1/√2 0 to pi/4 ஓகே சீக்கண்ட் x dx. சரிங்களா? ஸோ சீக்கண்ட் x that is equal to என்ன, log of secant x plus tan x. அப்போ 1/√2 log of secant x plus tan x. சரியா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லிமிட் வந்து அப்ளை பண்ணிடலாம் 0 to pi/4. சரிங்களா? ஸோ அப்போது இந்த pi/4 வந்து இங்கே உள்ள அப்ளை பண்ணுங்க. அப்போ secant pi/4 அடுத்தது tan pi/4. ஓகேங்களா? ஸோ அப்போ secant 45 plus tan 45. ஸோ என்ன வரும் உங்களுக்கு, √2 plus 1. சரிங்களா? ஸோ √2 plus 1 அப்படின்னு வரும். log of இது வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அடுத்தது மைனஸ் லோவர் லிமிட் secant 0 plus tan 0. ஸோ இது வந்து என்ன வருது, கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். இந்த பார்ட் வந்து என்ன ஆயிடுது உங்களுக்கு, log of 1 plus 0ன்னு வரும். log 1 உடைய வேல்யூ 0 தான். log 1க்கான வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வருது, இது வந்து 0 கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா? ஸோ இங்கே வெளியில் என்ன இருக்குது நமக்கு, 1/√2 வந்து வெளியில் இருக்குது. 1/√2 வெளியில் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், ஃபைனலாக 1/√2 log of
√2 + 1 √2 + 1 இது மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட்டா கிடைக்கும் ஓகேங்களா சோ இதான் வந்து உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் பாக்ஸ் பண்ணிக்கோங்க I = this ஃபைனலா கிடைச்ச ஆன்சர் வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க சோ பிரசன்டேஷன் இந்த மாதிரி நீட்டா கொடுத்துருங்க பசங்களா ஓகேங்களா சோ அடுத்து போவோமா நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி 7 8 9 இதெல்லாம் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா ஓகே ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி 7 ஓகே சோ ப்ராப்பர்ட்டி 7ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க நமக்கு integral 0 to 2a f of x okay so integral 0 to 2a f of x dx which is equal to integral 0 to a of f of x plus f of 2a minus x dx இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா so integral 0 to 2a f of x dx நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா integral 0 to a சரிங்களா 2a அப்படினு வரும்போது integral 0 to 2a வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம் so integral 0 to a of f of x plus f of 2a minus x okay dx so இந்த மாதிரி நாம எழுதிக்கலாம் சரிங்களா so this is what property 7 so அடுத்து property 8 என்ன சொல்லுது பாருங்க so ஒருவேளை உங்களுக்கு lower limit வந்து -a upper limit வந்து +a இருக்குன்னா வெளியில வந்து நீங்க 2 அப்படிங்கறத மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த lower limit 0 அப்படினு எடுத்துக்கலாம் so அப்ப 0 to a அப்படினு எடுத்துக்கலாம் சரிங்களா so அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு -a to a அப்படினு இருக்குன்னா நீங்க 2 into integral 0 to a அப்படி நீங்க எடுத்துக்கலாம் புரியுதுங்களா சோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி 8 இதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆனது சோ இந்த ஃபங்க்ஷன் ஆனது என்னவா இருக்கணும் ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கணும் சோ இத மறந்துட கூடாது ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணனும் சரிங்களா சோ இந்த f of x அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷனா இருக்கும் உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கணும் அது வந்து இம்பார்ட்டன்ட் if and only if the function is even clear சோ அப்பதான் வந்து இந்த மாதிரி எடுக்க முடியும் clear பட் ஒருவேளை ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா என்ன சார் ஆகும் அப்படினா ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா இதுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு 0 அப்படினு வந்துரும் சரிங்களா சோ அது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுல கொடுத்திருக்காங்க பாருங்க if the function is odd function that is what property number 9 so property number 9ல என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஃபங்க்ஷனா இருக்கு சரிங்களா ஆட் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படினா சோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து 0 சார் எப்படி சார் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஈவனா ஆடா அப்படினு செக் பண்றது அப்படினா சோ உதாரணத்துக்கு இந்த f of x இருக்கு இல்லையா சோ f of x அப்படிங்கற ஃபங்க்ஷன் சோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க அப்படினா f of -x அப்படி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க சரிங்களா சோ f of -x அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு சேம் f of x கிடைச்சது அப்படினா that is even function புரியுங்களா x இருக்கக்கூடிய இடத்துல -x அப்படிங்கறது அப்ளை பண்றீங்க x இருக்கக்கூடிய இடத்துல -x அப்படினு அப்ளை பண்றீங்க அப்பவும் அவுட்புட் வந்து உங்களுக்கு சேம் f of x னு வந்தா அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு என்ன even function அப்படினு சொல்வோம் ஒருவேளை இந்த f of -x வந்து உங்களுக்கு -f of x அப்படினு அவுட்புட் வந்துச்சு அப்படினா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படினா ஆட் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்வோம் கிளியரா புரிஞ்சுதா அப்டேட் பண்ணுங்க பசங்களா நோ டவுட்ஸ் ரைட் ஓகே இது வந்து நோட் பண்ணிக்கோங்க so how to check whether a function is odd function or even function அப்படிங்கிறது இப்படிதான் ஓகேங்களா so next போலாம் so அடுத்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 10 so ப்ராப்பர்ட்டி 10 வந்து என்ன சொல்லுது பாருங்க okay so any other queries வேற ஏதாவது queries இல்லதானே ஓகே சோ நெக்ஸ்ட் போலாமா ஓகே parallel chatல என்ன மென்ஷன் பண்றீங்க அப்படிங்கறத நான் பாத்துக்கறேன் ஓகேங்களா ஓகே ஹாய் ரேகன் நம்பியார் சோ எப்படி இருக்கீங்க கண்ணா ஓகே எந்த டவுட்ஸ் இல்லதானே ஓகே थैंक यू கண்ணா சோ அடுத்து போலாம் கவனிங்க நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 10 சரிங்களா ப்ராப்பர்ட்டி நம்பர் 10 வந்து என்ன சொல்லுது பாருங்க if f of 2a minus x இந்த 2a minus x வந்து f of x க்கு ஈக்குவலாக இருக்கு if f of 2a minus x that is equal to f of x அப்படினு வருது அப்படினா அப்ப என்ன செய்யலாம் பாருங்க 0 to 2a f of x dx ஓகே 0 to 2a லிமிட் வந்து 0 to 2a f of x dx கொடுத்திருக்காங்க இத நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா 2 times of integral 0 to a f of x dx அப்படினு எழுதிக்கலாம் புரியுங்களா சோ கண்டிஷன் வந்து இதுதாங்கண்ணா சோ இந்த கண்டிஷன் வந்து இதுதான் இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க சோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படினா அப்ப இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம் ஓகேங்களா சோ மாத்திட்டு நீங்க வொர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே சோ தட் இஸ் வாட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 10 சோ அடுத்து 11th ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது பாருங்க ஓகே ஒருவேளை ஓகே if f of 2a minus x ஓகே இது வந்து f of x னு வராம minus f of x அப்படினு வந்துச்சு அப்படினால்
ஓகே ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து 0. எப்படி வந்து ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அதே விஷயம் தான் சரிங்களா. ஸோ இப்போ f of 2a minus x that is equal to minus f of x அப்படின்னு வந்தா ஓகே integral 0 to 2a f of x dx its output is 0 சரிங்களா. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே ஸோ அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 12. ஸோ இது என்னன்னு நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. integral 0 to a ஓகே x into f of x அப்படின்னு வருது, x into f of x dx. ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா this is equal to a by 2 integral 0 to a f of x dx f of x dx. ஓகே ஸோ எப்போ இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் என்ன? இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா f of a minus x அப்படிங்கிறது f of x க்கு ஈக்குவலா இருக்கணும். f of a minus x அப்படிங்கிறது f of x ஈக்குவலா இருக்கணும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா இது வந்து ட்ரூ. இந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க பசங்களா. ஓகே ஸோ கொஸ்டின் நம்பர் 9.24 உங்க புக்ல வந்து எக்ஸாம்பிள் 9.24ல என்ன சொல்லிருக்கான் பாருங்க. ஸோ இங்க லிமிட் வந்து -a2 + a ன்னு கொடுத்துருக்காங்க புரியுங்களா. இன்டெகிரல் -π/2 2 + π/2. ஸோ இது வந்து எதோட கனெக்ட் ஆகுது நமக்கு? இன்டெகிரல் -a2 + a சரிங்களா f of x dx f of x dx. ஸோ இது வந்து ஈவனா இருந்தால் என்ன எப்படி வரும், ஆடா இருந்தால் எப்படி வரும்? ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் ஆட் அப்படின்னா அவுட்புட் வந்து 0 கரெக்டா. ஸோ ஈவனா இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம 2 times of integral 0 to a f of x dx அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆடா ஈவனா அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆடா ஈவனா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் சரிங்களா. ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் x into cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஓகே ஸோ இந்த x into cos x வந்து ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா? ஸோ எடுத்துக்கலாமா? f of x is equal to x into cos x. ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், இப்போ -x சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ f of -x that is equal to -x into cos of -x. ஸோ cos of -x அப்படிங்கிறது என்ன? ஓகே ஃபோர்த் குவாட்ரண்ட் இல்லையா, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல cos of -θ அப்படிங்கிறது cos θ சரிங்களா. ஸோ அப்போ என்ன வருது அப்படின்னா -x into cos x அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடுது சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கு பேர் என்ன? x into cos x. இதுக்கு பேர் என்ன? f of x சரிங்களா. அதுதான் மேலே கொடுத்துருக்கு. ஸோ this is equal to -f of x minus f of x. So which is f of -x that is equal to -f of x னு வந்தா the function is odd function. The function is odd function. Function odd function அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே so இந்த क्वेश्चनக்கான அவுட்புட் என்னப்பா? This is equal to அண்டா 0. புரிஞ்சுதுங்களா? so இதுக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து 0. ரொம்ப சிம்பிள். ஓகே so ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ரொம்ப சிம்பிள் தானே? சிம்பிள் தானே கண்ணா? ஓகே so அடுத்தது போலாமா? so next question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க உங்களுக்கு. integral 0 to π/4 log of 1 plus tan x dx which is equal to π/8 log 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க சரிங்களா. சோ இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். சோ எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. ஓகே ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து நம்ம i ன்னு எடுத்துக்கலாம். the given integral part இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா i ன்னு எடுத்துப்போம். 0 to π/4 log of 1 plus tan x dx சரியா. சோ கொடுத்த ஃபங்க்ஷன் நாம என்ன எடுத்துக்கிட்டோம்? i அப்படி நாம எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. சோ இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அவுட்புட் வந்து இது வரணும். π/8 log 2 அப்படினு சொல்லக்கூடிய அந்த அவுட்புட் வந்து கொண்டு வரணும். அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க சரியா. சோ நாம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நாம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணனும்? 0 to a அப்படிங்கிற மாதிரி வருதா? சோ அப்ப இதுக்கு ரெலவென்ட்டான ப்ராப்பர்ட்டி என்ன? What is the property, relevant property for this? Integral 0 to a f of x dx f of x dx that is equal to என்ன வருது பாருங்க. Integral 0 to a minus x dx ஓகேங்களா. f of a minus x dx கரெக்ட்டா. சோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்றோம்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சரிங்களா.
ஸோ ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, இதில் எது வந்து ஏ? இந்த பை பை 4 அப்படிங்கிறது தான் ஏ. சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஏ மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, ஏ மைனஸ் எக்ஸ் அப்படின்னா என்ன வரும்? tan பை பை 4 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும் இந்த இடத்துல. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க. This is equal to integral 0 to pi by 4 log of 1 plus tan x அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும்? a minus x ன்னு எடுக்கணும். சரிங்களா? இப்போ a minus x னா a உடைய வேல்யூ தான் pi by 4. அப்போ pi by 4 minus x. pi by 4 minus x. ஓகே, into dx. கிளியரா இருக்கா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ tan a minus b க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் நல்லாவே. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலா இப்போ எடுத்துப்போம். 0 to pi by 4. 0 to pi by 4 log of, okay, 1 plus tan a minus tan b divided by 1 plus tan a tan b. சரியா? ஸோ இப்போ tan a வந்து pi by 4. tan pi by 4 minus tan x divided by, ஸோ என்ன வருது உங்களுக்கு? 1 plus tan pi by 4 into tan x. கிளியரா இருக்கா உங்களுக்கு? இந்த பார்ட் புரிஞ்சுதா பாருங்க. dx. கிளியரா இருக்கா? இப்போ என்ன பண்றோம்ட்டு, what is a tan pi by 4? tan pi by 4 அப்படிங்கிறது என்ன? 1. அப்போ 1 minus tan x divided by 1 plus 1. ஸோ இங்க என்ன வருது பாருங்க? 1 plus tan x அப்படின்னு வரும். 1 minus tan x divided by 1 plus tan x அப்படின்னு வரும் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ this is equal to integral 0 to pi by 4 log of, okay, 1 plus 1 minus tan x divided by 1 plus tan x. 1 plus tan x. கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா என்ன பண்றோம் அப்படின்ட்டு? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? LCM எடுத்துலாமா? LCM எடுத்துலாமா? ஸோ LCM எடுத்து என்ன வருது பாருங்க நமக்கு? integral 0 to pi by 4 log of, okay, ஸோ இந்த 1 plus tan x இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ tan x எலிமினேட் ஆகிடும். அப்போ 2ன்னு வரும் நியூமரேட்டில். 2 by 1 plus tan x. 2 by 1 plus tan x dx. கிளியராக இருக்கா? எனி டவுட் இன் திஸ்? இல்லை எது டவுட் இல்லை தானே? ஸோ இப்போ பாருங்க, லாக்ல வந்து ஃப்ராக்ஷன் வந்திருக்கு. ஃப்ராக்ஷன் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? கோஷன் ரூல் படி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ log 2 minus of log of 1 plus x, 1 plus tan x எடுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு integral 0 to pi by 4. ஸோ இது வந்து log 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ள log 2 minus log என்ன வருது பாருங்க உங்களுக்கு? log of 1 plus tan x. 1 plus tan x. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. எஸ், into dx. ஓகே, ஸோ கிளியராக இருக்கா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம லாகரிதம் கோஷன் ரூல் படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம், நடுவில் மைனஸ் போட்டுக்கிட்டு. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் ஒர்க்கிங், log 2 அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான். சரிங்களா? அது வேரியபிளெல்லாம் கிடையாது. ஸோ ஆனால் log 2 வெளியில் கொண்டு வரலாம், இன்டெக்ரலுக்கு வெளில. சரிங்களா? ஸோ அப்போ log 2 வெளியில் கொண்டு வந்துட்டோம் இன்டெக்ரலுக்கு வெளில. அப்போ 0 to pi by 4 dx. ஓகே, ஸோ அடுத்தது மைனஸ் இன்டெக்ரல் 0 to pi by 4. 0 to pi by 4 என்ன வருது பாருங்க? log of 1 plus tan x. 1 plus tan x. இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா? ஓகே, இதாங்கண்ணா கொஸ்டினில் கொடுத்த விஷயம். this is what the given question I. the given question I integral. சரிங்களா? ஸோ this is equal to I. லெஃப்ட் சைட்லையும் I இருக்கு. ஓகேங்களா? ஸோ this is equal to log 2. ஸோ இன்டெக்ரல் இங்கே 1 இருக்கு. அப்போ எக்ஸ்ன்னு வருமா இங்கே? ஓகே, ஸோ log 2 இந்த இடத்துல 1 அப்படின்னா x by xன்னு மட்டும் வரும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்க? எக்ஸுக்கு வந்து நம்ம லிமிட் வந்து அப்ளை பண்ணுறோம் 0 to pi by 4. ஸோ அப்ளை பண்ணால் pi by 4 minus 0. ஸோ அப்போ pi by 4 into log 2. ஓகேங்களா? ஸோ நடுவில் இங்கே என்ன இருக்குது பாருங்க? மைனஸ் ஐன்னு இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் ஐ லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. அப்போ என்ன வருது உங்களுக்கு? 2iன்னு வரும். 2i that is equal to pi by 4 into log 2. கரெக்டா?
ஸோ இப்போ இந்த 2 வந்து ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டா இந்த 4 வந்து 8 மாறிடும். ஸோ அப்போ I is equal to pi by 8 into log 2. இதனை அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பாருங்க பர்ஃபெக்டாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்டாங்களோ அது வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. கிளியரா இருக்கா? This is equal to RHS. So therefore we proved that LHS equal to RHS. கிளியரா? ஸோ லாஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி எழுதிடுங்க, ப்ரூவ்ட் அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்தது கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஓகே, ஸோ பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அது போக வந்து பேசிக் இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ரீமன்ஸ் உடைய இன்டெகிரல் வந்து பார்த்தோம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், மிட் பாயிண்ட் ரூல், இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா, பெர்னாலிஸ் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ பெர்னாலிஸ் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, u of x into v of x. நம்ம எப்படி வந்து இன்டெகிரேஷன்ல வந்து uv ரூல் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன்ல uv ரூல் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இன்டெகிரேஷன்ல பாருங்க u into v இந்த ஃபார்மேட்ல வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போது எப்படி நம்ம இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஓகே, ஸோ பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, uv dx is equal to u into v1. இந்த v1 என்னன்றது நான் சொல்றேன், மைனஸ் u1 into v2 plus u2 into v3 minus u3 into v4. சரிங்களா? ஸோ இங்க u1 u2 u3 இதெல்லாம் என்னன்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. u1 அப்படின்னு கொடுத்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் du by dx அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே வந்து u2ன்னு கொடுக்குறாங்க, u2 அப்படின்னு கொடுத்தா ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண u1 மறுபடியும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. சரிங்களா? du1 by dx. u3 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஓகே, du2 divided by dx. கிளியரா? ஸோ என்ன பண்றீங்கன்னு புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஏதோ டவுட் இல்லை தானே? ஓகே, ஸோ அடுத்தது அதே மாதிரி v1 v2 v3க்கு என்ன அர்த்தம்? vல வரது எல்லாமே இன்டகிரேஷன் கண்ணா, uல வரது எல்லாமே டிஃபரன்ஷியேஷன். சரியா? ஸோ அப்போ v1 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இன்டெகிரல் v dxக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ அடுத்தது v2 அப்படிங்கிறது என்ன? இன்டெகிரல் v1 dxக்கு ஈக்குவல். v3 அப்படிங்கிறது என்ன? இன்டெகிரல் v2 dxக்கு ஈக்குவல். புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுது என்னன்ட்டு? ஓகே, ஸோ நீங்க v1க்கான அவுட்புட் என்னன்னு பார்க்கணும். அந்த அவுட்புட்டை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு v2 கிடைக்கும். v2க்கு என்ன அவுட்புட் வருதோ அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு v3 என்னன்றது கிடைக்கும். ஸோ லாஸ்ட்ல இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா இந்த uv ஃபார்முலாக்கான ரிசல்ட் என்னன்றது கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இதான் பெர்னாலிஸ் ஃபார்முலா சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பெர்னாலிஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அதை மறந்துடாதீங்க. எஸ், ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு கொஸ்டினோட நாம இன்னைக்கான செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ கவனிங்க பசங்களா. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் பார்ட் எடுத்துக்கலாம். பாருங்க, இது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு அண்ட் இது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு, 2 ஃபங்க்ஷனா இருக்கு. சரிங்களா? 2 ஃபங்க்ஷன்ஸோடைய ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க இங்க. ஓகே, ஸோ இப்போ டிஃபரன்ஷியேஷன் முதல்ல எடுத்துக்கலாம். டிஃபரன்ஷியேஷன். ஸோ இந்த இடத்துல நான் இன்டகிரேஷன் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிறேன் நான் இங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இன்டகிரேஷன் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ டிஃபரன்ஷியேஷன் பார்ட், இன்டகிரேஷன் பார்ட். இதுல எனக்கு ஒரு டவுட். சரிங்களா? இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன்ல எது சார் u, எது சார் v? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. u எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐலேட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும், இந்த ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஐலேட் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ இந்த ஐலேட் அப்படிங்கிறது ஐ வந்து எதை ஸ்டாண்ட் பண்ணுன்னா இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியை ஸ்டாண்ட் பண்ணுது. ஏதாவது இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்தா, அதாவது சைன் இன்வெர்ஸ், காஸ் இன்வெர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது, ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா எடுத்துக்கணும். சரிங்களா? எல் அப்படின்னா லாகர்தம். ஓகேங்களா? இந்த ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எதுன்றதை முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எது? u தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த ஐலேட் அப்படிங்கிற ரூலை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் இந்த ஐலேட் அப்படிங்கிற இந்த ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா எது ஃபர்ஸ்ட்னு தெரிஞ்சிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து செகண்ட் ஃபங்க்ஷனா இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அப்போ ஒன்னு இன்வெர்ஸா இருக்கணும் அப்படின்னா லாகர்தம் வரணும். சரிங்களா? ஏன்றது வந்து அல்ஜிப்ரா. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இதெல்லாம் அல்ஜிப்ரால வரும். லாக் உங்களுக்கு தெரியும். டீன்றது ட்ரிகனாமெட்ரி, சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும். சரிங்களா? ஸோ ஈன்றது எக்ஸ்போனன்ட், கிளியரா? ஸோ இந்த இ பவர் எக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும். கிளியரா இருக்கா?
ஓகே ஐலேட் ரூலை ஃபாலோ பண்ணி தான் எது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும் சரிங்களா எஸ் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எது பாருங்க ஸோ இங்கே அல்ஜிப்ரா ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து காஸ் என்எக்ஸ் இருக்கு காசுங்கிறது வந்து ட்ரிக்னாமெட்ரி இது வந்து ட்ரிக்னாமெட்ரி டி எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது அல்ஜிப்ரா ஸோ இந்த ஆர்டர் படி பார்க்கும்போது எது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அல்ஜிப்ரா தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரி சரிங்களா அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூ ஸோ இந்த காஸ் என்எக்ஸ் அப்படிங்கிறதா வி சரிங்களா அவங்க ஷஃபிள் பண்ணி கூட கொடுக்கலாம் சரிங்களா ஷஃபிள் பண்ணி தான் கொடுக்கலாம் ஒருவேளை ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணுன்னா ஒன் அப்படிங்கிறத நீங்களா போட்டுக்கோங்க ஒன் இன்ட்டு த கிவன் ஃபங்க்ஷன் அந்த ஒன்னை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அல்ஜிப்ரான்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ இப்போ u இஸ் ஈக்குவல் டு நான் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்தது v இஸ் ஈக்குவல் டு என்ன பாருங்க ஸோ v வந்து என்னன்றது நான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த பார்ட் கம்ப்ளீட்டா என்ன எடுத்துக்கலாம்னா திஸ் பார்ட் கம்ப்ளீட்லி dv இந்த பார்ட் cos nx dx இருக்கு இல்லையா அது வந்து என்ன அப்படின்னா dv dv இஸ் ஈக்குவல் டு cos nx dx ஓகேவா இது கிளியரா இருக்கா எது வந்து u எது வந்து v அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும் ஓகேங்களா சோ இப்போ இந்த கம்ப்ளீட் இந்த போர்ஷன் வந்து நான் dv அப்படி நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா சோ அப்ப இது dv u into dv இந்த ஃபார்மட்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் சோ இப்போ என்ன செய்யலாம் இதுல இருந்து நான் வந்து இன்டகிரேட் பண்றேன் இத சோ இது வந்து இன்டகிரேட் பண்றேன் ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணா integral of dv that is equal to v னு வந்துரும் ஓகேங்களா v is equal to என்ன வருது பாருங்க நமக்கு cos nx வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணா sin nx அப்படினு வரும் சோ இந்த nx வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது அது டினாமினேட்டர்ல வந்துரும் இந்த nங்கிறது மட்டும் டினாமினேட்டர்ல வந்துரும் சரிங்களா அதாவது செயின் ரூல் மாதிரி ஓகே இப்போ எனக்கு v வந்து என்னன்னு தெரிஞ்சது u வந்து என்னன்னு தெரிஞ்சது சரிங்களா சோ u வும் கண்டுபிடிச்சிட்டேன் v யும் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேங்களா எஸ் இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் கண்டினியூஸா வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இன்டகிரேட் பண்ணோம் அவ்வளவுதான் u is equal to x square and v is equal to sin nx by n சரிங்களா சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து u1 கண்டுபிடிக்கணும் u1 that is equal to என்ன பாருங்க நமக்கு 2x அப்படினு வரும் அடுத்து u2 that is equal to 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 அப்படினு வரும் u3 is equal to 0 வந்துட்டா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல போக கூடாது சரிங்களா சோ அடுத்து இங்க பாருங்க v1 அப்படினா நம்ம என்ன பண்ணனும் இன்டகிரேட் பண்ணனும் சரிங்களா சோ இப்போ integral of sin nx by n சோ என்ன வருது பாருங்க உங்களுக்கு sin nx by n வந்து இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் that is minus cos nx sin வந்து minus cos இல்லையா சோ sin இன்டகிரேட் பண்ணா minus cos nx ஆல்ரெடி ஒரு n இருக்கு சோ இந்த n வந்து மறுபடியும் நம்ம இன்டகிரேட் பண்ணா n into n வந்து n ஸ்கொயர் னு வந்துரும் சரிங்களா கீழ ஏற்கனவே ஒரு n இருக்கு சோ இந்த nx வந்து இன்னொரு n வந்து கீழ வரும் அப்ப n into n வந்து என்ன n ஸ்கொயர் சரிங்களா அப்ப v1 is equal to minus cos nx divided by n square கிளியரா அடுத்து v2 சோ இப்போ v2 is equal to என்ன வரும் integral of minus cos nx divided by n square சரிங்களா dx this is dx okay so clear ஆ இருக்கா so this is equal to என்ன வருது பாருங்க உங்களுக்கு cos nx நம்ம இன்டகிரல் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு sin nx by n னு வரும் சரிங்களா சோ ஆல்ரெடி ஒரு n ஸ்கொயர் இருக்கு கீழ அப்ப டினாமினேட்டர்ல n கியூப் அப்படினு வரும் சரிங்களா சோ n கியூப் சோ இந்த இடத்துல sin nx ஓகேங்களா இங்க வெளியில வந்து மைனஸ் இருக்கு ஓகேங்களா சோ அதனால இந்த மைனஸ் வந்து இங்க போட்டுக்கோங்க இந்த மைனஸ் இருக்குல இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க அப்ப v2 என்னன்னு தெரிஞ்சாச்சு சோ அடுத்து v3 கண்டுபிடிக்கணுமா நோ ஏனா இங்க u3 0 ஆனதுனால v3 கண்டுபிடிக்க தேவையில்லை v3 வந்து நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை ஓகேங்களா சோ இப்போ நமக்கு தேவையான டேட்டா எல்லாம் கொண்டு வந்துட்டோம் சோ இப்போ டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சது சரிங்களா சோ இதெல்லாம் நோட் பண்ணிச்சுக்கோங்க x square 2x 2 அப்புறம் இந்த sin nx by n minus cos nx by n square minus sin nx by n cube சோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க சரிங்களா v1 v2 இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓகே சோ இப்போ நம்ம ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரிங்களா சோ integral 0 to pi u into dv அப்படி நான் எடுத்துக்கிறேன் dv is nothing but what sin nx into என்ன கொடுத்திருக்கான் பாருங்க ஃபங்க்ஷன்ல sin or cos nx into dx சரிங்களா அதுதான் dv ஓகே எஸ் சோ இப்போ நம்ம வொர்க் அவுட் பண்ணலாமா இத ஓகே சோ uv minus u dash v1 ஃபார்முலா இப்படி கூட நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா அவங்க முன்ன ஸ்லைட்ல வந்து ஒரு மாதிரி கொடுத்திருப்பாங்க சோ u dash v1 இங்க பாருங்க இங்கேயும் 1 இருக்கு இங்க 1 இருக்கு இந்த மாதிரி கூட நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா plus u double dash v2 ஓகே சோ அடுத்து plus etc இந்த மாதிரி நீங்க கொண்டு போய்க்கலாம் ஓகே சோ இப்போ u and v வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் what is u ன்றது x square
and what is v? v வந்து என்ன? sin nx by n. சரிங்களா? so minus u dash அப்படிங்கிறது 2x, u dash அப்படிங்கிறது 2x, v1 அப்படிங்கிறது என்ன நமக்கு? minus cos nx divided by n square. கிளியரா இருக்கா? so அடுத்தது plus v double dash அப்படிங்கிறது 2, v double dash அப்படிங்கிறது 2 and v2 அப்படிங்கிறது என்ன நமக்கு? minus sin nx by n cube. so அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டாம். ஏன் அப்படின்னா u triple dash வந்து நமக்கு 0 ஆயிடும். 0 and anything 0 தானே. so இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டாம். சரிங்களா? so இதை மட்டும் நம்ம சிம்பிளை பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, so அப்ப என்ன வருது பாருங்க உங்களுக்கு. இங்க லிமிட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 0 to pi கொடுத்திருக்காங்களா? so இப்போ லிமிட் வந்து நீங்க அப்ளை பண்ணனும் இங்க. சரிங்களா? so இதுக்கு வந்து நீங்க ஓவராலா லிமிட் வந்து அப்ளை பண்ணனும். 0 to pi அப்படிங்கறது நீங்க அப்ளை பண்ணனும். ஓகேவா? so 0 to pi அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. so அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். so இப்போ cos sin n pi x க்கு பதிலா நீங்க pi அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணா sin n pi னு வரும். sin n pi கான வேல்யூ 0. அப்ப 0 * x ஸ்கொயர் கம்ப்ளீட்டா இது ஃபுல்லாவே என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இது கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். ஏன் அப்படினா sin n pi that is equal to 0. இது நமக்கு தெரியும். சரிங்களா? சோ அடுத்து உங்களுக்கு என்ன வருது பாருங்க. சோ இந்த பார்ட் வந்து 0வா? சோ இங்க 2 pi அப்படினு வரும். சரிங்களா? cos n pi உடைய வேல்யூ என்ன வருது நமக்கு? ஓகே, சோ ஒருவேளை அது வந்து ஈவனா இருந்தால் cos n pi இது வந்து ஈவனா இருந்தா நமக்கு வந்து +1 அப்படினு வரும். ஆடா இருந்தா -1 வரும் cos n pi. சரிங்களா? சோ அதனால cos n pi that is equal to -1 whole power n அப்படி நாம வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இத வந்து நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ இந்த n அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈவன் நம்பரா இருந்தா +1 வரும். nங்கிறது வந்து ஆட் நம்பரா இருந்தா -1 வரும். சரிங்களா? இதான் -1 whole power nங்கிறதா cos n pi கான ரிசல்ட். சரிங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? minus plus 2 pi minus into minus 2 plus ஆயிரும். ஓகே, plus 2 pi into cos n pi. cos n pi அப்படிங்கிறது இப்போதைக்கு அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, 1 செகண்ட். சோ இங்க 2 pi வரும், அங்க cos n pi. cos n pi வந்து உங்களுக்கு என்ன வருது? -1. minus into minus plus. சோ அப்ப plus 2 pi cos n pi by n square. கிளியரா? சோ இது கிளியரா இருக்கா? சோ அடுத்து plus 2 into. சோ இந்த பார்ட் கம்ப்ளீட்டா 0. சோ அப்ப அது வந்து 0 ஆயிடுச்சு. சோ இப்போ அப்பர் லிமிட் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அடுத்து மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட் வந்து என்ன இருக்கு பாருங்க, உங்களுக்கு 0 இருக்கு. சோ அப்போ சோ இங்க என்ன வருது பாருங்க உங்களுக்கு x ஸ்கொயர்னா 0 ஸ்கொயர். அப்போ 0 இது கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். இதுவும் 0 ஆயிடும். சோ இங்க sin 0 பாருங்க. சோ இந்த பார்ட் உங்களுக்கு 0 ஆயிடுமா? ஓகே, சோ கம்ப்ளீட்டா லோவர் லிமிட் வந்து உங்களுக்கு 0 ஆயிடுது. ஓகே, சோ அப்ப நமக்கு மிச்சம் இருக்குது இந்த பார்ட் மட்டும் தான். ஓகேங்களா? சோ this is equal to உங்களுக்கு என்ன வருது? 2 pi. இந்த cos n pi க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா -1 whole power n divided by n square. சோ இத வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் பசங்களா. இதுக்கு மேல சிம்பிளை பண்ண வேண்டியது இல்ல. சோ இத வந்து நீங்க பாக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? I is equal to this. Got it? சோ எப்படி வந்து நம்ம இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல டிஃபரன்ஷியேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்டகிரேஷன் எல்லாம் நீங்க வொர்க் அவுட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரிங்களா? எது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படினு முடிவு பண்றதுக்கு ஐலேட் அப்படிங்கிற ரூலை வந்து யூஸ் பண்ணுங்க. I stands for inverse function, L stands for logarithm, அடுத்து A stands for algebra, T stands for trigonometry. சரிங்களா? சோ இங்க நான் கொடுத்திருப்பேன் பாருங்க. எஸ், சோ inverse, logarithm, algebra, trigonometry, at last exponent. சரிங்களா? இந்த ஆர்டர் தான் எது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா எடுக்கணும்ன்றத முடிவு பண்ணோம். சரிங்களா? this is only for first function. எது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படினு முடிவு பண்றதுக்கு. ஓகேங்களா? சோ அப்போ once ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எதுன்னு தெரிஞ்சது அப்படினா இதுக்கு அடுத்ததா வரது வந்து நீங்க செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இதுல எது முன்னாடி வருதோ அதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், லேட்டரா வரது வந்து செகண்ட் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிட்டு எது வந்து u எது வந்து vங்கறத தீர்மானிச்சிடுங்க. அதுக்கு அப்புறம் வந்து இந்த பெர்னாலிஸ் ரூலை யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிடுங்க. சரிங்களா? சோ அட் லாஸ்ட் ஒரு ஹோம்வொர்க் தரலாமா? ஓகே, ஹோம்வொர்க் क्वेश्चन ஒன்னு கொடுக்கலாமா உங்களுக்கு? எஸ், சோ
உங்க புக்ல எக்ஸாம்பிள் 9.32 வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஹோம்ஒர்க்கை எடுத்து சால்வ் பண்ணிட்டு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் சால்வ் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணுங்க வித் யுவர் நேம் சரிங்களா. உங்களோட நேமையே சேர்த்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, எஸ், தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இன்னைக்கான செஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது யாருக்கு அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்கள் சிஸ்டர் ஆர் பிரதர்ஸ் வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கான ஒரு பேட்ச் வந்து ஆன்லைனில் நம்ம Xylem வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கோர்ஸ் ஃபீ வந்து 8,499 ஒன்லி ஃபார் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ அடிஷனலாக டேப் அண்ட் கோர்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ஃபீ வந்து 24,648. ஃபர்தராக ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டயல் பண்ணலாம் சரிங்களா. ஸோ டேப் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ என்ன டேப் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கேலக்ஸி டேப் A9. ஸோ இந்த டேப் வந்து கொடுத்துருவாங்க. இதில் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ ஒன்ஸ் கோர்ஸ் டியூரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் பர்சனலுக்காக. ஸோ அடுத்தது இது யாருக்கு அப்படின்னா ஆஃப்லைன் பேட்ச் வேணும். ஸோ நம்ம Xylemல வந்து ஆஃப்லைன் பேட்ச் இருந்தால் பெட்டராக இருக்கும் ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ ஏன் அப்படின்னா நீட் எக்ஸாம் இன்னும் ஒரு 6 months தான் டைம் இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்காக வந்து ஃபாஸ்டாக் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் ஃபாஸ்டாக் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான கோர்ஸ் ஃபீ வந்து 29,500. ஸோ ஃபர்தராக கொரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து டயல் பண்ணலாம். ஸோ நம்ம Xylem வந்து தமிழ்நாட்டில் 3 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து கோயம்புத்தூர், 2வது வந்து திருச்சி, 3வது திருநெல்வேலி. இந்த 3 சென்டரில் ஏதாவது ஒரு சென்டர் வந்து நேரில் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். ஸோ அட்மிஷன் சம்பந்தமாக ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காட் இட். ஓகே, அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா. முக்கியமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கான லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதர் சோசியல் மீடியாஸ் வந்து நீங்கள் உங்கள் எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் அண்ட் அதர் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அதர் சோசியல் மீடியாஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.